Ashingdana, brother. Om Shanti. Good morning. Om Shanti. Good morning, brother. Good morning, Good எல்லாரும். morning. Good morning. ஓம் சாந்தி. Om Shanti. No, start பண்ணுவோம் brother. Okay, start பண்ணுங்க. Okay. So, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபோபியா பத்தி பேச இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பயத்தை பத்தி பேசினப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 2 நிமிஷத்துல என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எதனால பயம் வருது, அதை எப்படி போக்குறது? மறந்துட்டோம் brother. ஓகே, அதாவது லாஸ்ட் டைம் வந்து நம்ம பயத்தை வந்துட்டு எப்படி அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம பற்று இல்லாம இருக்கிறதுனால ஆசைகள், அதாவது ரிவார்டு, நம்ம செஞ்ச பொருளுக்கு ஓட ரிவார்டு மேல ஆசை இல்லாம, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம கடமையை செய்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும்பொழுது நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அட்டாச்மெண்ட் வந்து முக்கிய காரணம். அந்த பற்றுங்கிறது உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அங்க நம்ம வந்து வெளியில யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகமே அழிஞ்சு போனாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஒழுங்கா சேஃபா இருந்தோம்னா நமக்கு அதை பத்தி பாதிப்பு இருக்காது. ஒரு 5 நிமிஷம் யோசிப்பான், சுனாமி வந்ததா, 1,00,000 பேர் இறந்து போனாங்களா, அப்படியா, ஓகே. ஆனா அதுவே அந்த பற்றுங்கிறது வந்துடுச்சு, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடையவர்கள் அப்படின்னா அப்புறம் இந்த பிறண்டு அழுது இது பண்ணி ஒரு வழி ஆயிடும். ஸோ அந்த பயம்ங்கிறது நமக்கு வரும். அதனால பாபா என்ன சொல்றாரு, அந்த நேத்து முரளியில கூட உடல்ல இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்யுங்கள். உடலை கூட நம்ம மறந்து இருக்கணும். அந்த நிலையில வந்து அந்த உடல் மீது கூட நமக்கு பற்று இல்லைன்னா எந்த வித பயமும் நமக்கு இருக்காது. ஸோ அப்படி நம்ம போன தடவை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அது வந்து கொஞ்சம் சட்டில். அதாவது இந்த பாபாவோட நாலேஜ் கூட பாத்தீங்கன்னா 69, 70, 71 முரளி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது அந்த பிந்து ஆத்மாவை எப்படி அனுபவம் பண்றது, சக்திசாலி ஸ்திதி எப்படி அனுபவம் பண்றது, அந்த மாதிரி ஒரு முரளி அது 69, 70, 71. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா பாபா வந்துட்டு எப்படி சேவை செய்யறது, எப்படி அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு எப்படி பிரச்சனை இல்லாம நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு போறது, இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய சொல்லுவார். ஸோ அந்த சட்டில் ஆஸ்பெக்ட் வந்து அந்த 69, 70, 71 முரளியில பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் பாபா சொன்னது கிடையாது. இப்பெல்லாம் சொல்றது நல்லா இருங்க, அப்படி சேவை பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு மேலோட்டமான இதுதான். ஆனா அந்த யோக நிலைங்கிறது என்னது, ஆத்ம நிலைங்கிறது என்னது, அதனுடைய சக்தி என்னது, அதனுடைய பலன் என்னது, அதெல்லாம் வந்து அந்த 69, 70, 71 அப்புறம் பாபா பேசினதே கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம போன தடவை பார்த்தது எப்படி அந்த ஒரு பயத்தை வந்து நமக்குள்ள அந்த ஒரு ஆத்ம நிலையில இருந்து பாபாவோட நாலேஜை கேட்டுட்டு நாலேஜை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம பயத்தை போக்கிக் கொள்ளலாம்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அதனால என்ன ஏற்படுது, சயின்ஸ் என்ன சொல்லுது அதை பத்தி, பயத்தை பத்தி சைக்காலஜில என்ன சொல்றாங்க, அப்புறம் கடைசியா அது எப்படி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாபாவோட விஷயத்துக்கு எப்படி அது நம்மள வந்து இன்டைரக்டா கொண்டு வருது, அதை பத்தி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இப்போ ஃபோபியாங்கிற அந்த வேர்டும் தமிழ்ல பயம்ங்கிறதும் ஒரே ஈக்குவலண்ட் மீனிங்க? அதுதான் இப்போ கிளியர் பண்றேன். அதாவது ஃபோபியாக்கும் ஃபியர் தான் நம்ம பயம்னு சாதாரணமா சொல்றது வந்து இங்கிலீஷ்ல ஃபியர்னு சொல்லுவோம். ஸோ ஃபியருக்கும் ஃபோபியாக்கும், பயத்துக்கும் ஃபோபியாக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றாங்கன்னா, அதாவது இர்ரேஷனல் பயம், காரணமில்லாத பயம், அதாவது நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டு புரிஞ்சு கொள்ளாத ஒரு பயம். அதாவது தண்ணி அங்க கொட்டி கிடக்குது, பார்த்தோன்ன பயம். தண்ணி தானே கொட்டி கிடக்குது, அதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஆனா அதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அதுதான் இர்ரேஷனல் ஃபியர், காரணம் இல்லாத பயம். அதுதான் ஃபோபியான்னு சொல்றோம். ஓம் சாந்தி பாய். ஓம் சாந்தி. இந்த ஃபோபியா பயம் பத்தி இந்த எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஸோ இந்த போபியா இப்படி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, ஃபோபியா இன்னொரு இது அப்படின்னாக்கா,
அவங்க எப்போதும் வழக்கமா பயப்படுறது ஒண்ணு, ஒரு புழு பூச்சி பயப்படுறது ஒண்ணு. பட் அது திடீர்னு அவங்க பார்க்கும்போது அங்க இருக்கிற மாதிரி டக்குன்னு அது ஒரு ஃபோபியா தானே, அது ஒரு பயம் தானே. அது இல்ல, ஆனா அவங்களுக்கு வந்து டக்குன்னு பார்க்கும்போது இங்க இருந்த மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கு. கரெக்ட். அது சேர்த்துக்கலாமா? அதான், அதாவது லாஜிக்கலா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்தவங்களுக்கு பார்த்தா என்னப்பா இது, அங்க ஒண்ணுமே இல்லையே, புழுவும் இல்ல பூச்சியும் இல்ல, இவங்க ஏன் பயப்படுறாங்க அந்த மாதிரி. அதாவது நம்ம லாஜிக்கல் மைண்டு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு தெரியும் அங்க ஒண்ணுமே இல்லையே ஏன் பயப்படுறாங்க, அது அப்படி இல்லையே ஏன் பயப்படுறாங்க, அது தண்ணி தானே ஏன் பயப்படுறாங்க, அது கடல் தானே, ஓரமா தானே நிக்கிறாங்க ஏன் பயப்படுறாங்க, ரூமு தானே உட்கார்ந்து இருக்காங்க ஏன் பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணம் இல்லாத பயம், அதுதான் வந்து ஃபோபியான்னு சொல்றது, இர்ரேஷனல் ஃபியர். ஏன்னா பயத்துக்கு நம்ம காரணம் சொல்லிடுவோம். ஓகே, கத்தியை பார்த்து பயந்தாங்க, நாய் கடிக்க வந்தது பயந்தாங்க, ஆனா நாயை பார்த்தாலே பயம். நாய் கடிக்கவே இல்லை, அது தூரமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆனா பார்த்தாலே பயம். ஸோ இதுதான் அந்த காரணம் இல்லாத பலவிதமான பயங்களுக்கு தான் இந்த ஃபோபியான்னு சொல்றது. ஸோ இதை வந்து இதை இன்னும் பிரிச்சு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இர்ரேஷனல் ஃபியர்னு சொல்றோம். இதை வந்து சாதாரணமாகவும் இருக்கலாம் இந்த பயம், கொஞ்சம் சீரியஸ் ஆனதாகவும் இருக்கலாம். சீரியஸ் ஆனது எப்படின்னா, சாதாரண விஷயம் எப்படின்னு சொன்னா, இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு கடல்ல குளிக்க போயிருப்பீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா அம்மா உங்களை கடல் பக்கம் கொண்டு போனாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, தண்ணியில விளையாடி விளையாடி திடீர்னு தவறி விழுந்துட்டீங்க, கொஞ்சம் தண்ணி எல்லாம் மூக்குள்ள போயிடுச்சு, பயந்துட்டீங்க. அப்புறம் அப்பா அம்மா உங்களை தூக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அன்னையிலிருந்து உங்களுக்கு ஒண்ணு கடல் பக்கம் போறதே பயப்படுவீங்க, இல்ல கொஞ்சம் தண்ணியை பார்த்தாலே பயப்படுவீங்க. எல்லாமே நான் சொல்றதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சிலது இருக்கலாம், சிலது இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அது வந்து ஞாபகம் இருக்காது. பல நேரங்கள்ல வந்துட்டு சில நேரத்துல ஞாபகம் இருக்கும், சில நேரத்துல ஞாபகம் இருக்காது. எனக்கு அன்னைக்கு வந்து தண்ணியில விழுந்தேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு 18-20 வயசுல ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு தனியா உட்கார்ந்தாலே பயம். ஸோ நான் கேட்டேன், எதனால, என்ன டிவி பாக்குறீங்களா, இல்ல பேய் படம் பாத்தீங்களா, டிவி பாத்தீங்களா, சீரியல் பாத்தீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் எனக்கு தனியா உட்கார்ந்தாலே எனக்கு ரொம்ப பயம் வருது, என்னன்னே தெரியல அப்படின்னு. ஸோ ஜென்ரலா பேசும்போது இருக்கலாம், நான் எப்பயாவது பேயை பார்த்து பயந்துருக்கலாம், இல்ல டிவியை பார்த்து சீரியல்ல பார்த்து பயந்துருக்கலாம், என்ன காரணம்னு தெரியல, தனியா உட்கார்ந்த பயம். ஸோ இது வந்து நார்மலா கவுன்சிலிங் நம்ம பண்ணும்போது இல்ல யாருக்கிட்டையாவது பேசும்போது உட்கார்ந்து கேட்கறது விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்கள் நமக்கு மறந்து போயிடுச்சு, ஆனா அதனுடைய பாதிப்பு இப்பவும் ஏற்படலாம். ஸோ அப்ப நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், அவங்கள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு, பாடியை ரிலாக்ஸ் பண்ணி, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி, அந்த கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, முதல்ல எப்போ நீங்க பயந்தீங்க அப்படி அதை வந்து இப்போ ஞாபகம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 10 வயசு 11 வயசுல வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தண்ணி எடுத்து ஊத்தும்போ அந்த தண்ணி திடீர்னு மூக்குள்ள போயிடுச்சு. மூக்குள்ள போய் அவங்களுக்கு வந்து மூச்சு முட்டிட்டு அவங்க அலறாங்க. ஆனா வெளியும் வர முடியல, கதவும் மூடி இருக்கு, உள்ளேயும் அலறி திணறி அந்த ஒரு அனுபவம் அப்போ இருந்தது. அதாவது அந்த கொஞ்ச நேரத்துல அது முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த முதல் தடவை அந்த இன்சிடென்ட்ஸ் அப்போ நடந்தது வந்து நம்ம நார்மலா கவுன்சிலிங்ல பேசும்போது கேட்டப்பெல்லாம் அது ஞாபகமே கிடையாது அவங்களுக்கு. ஆனா அப்போ சொல்றாங்க, ஆமா இது எனக்கு தெரியவே இல்லையே இவ்வளவு நாளா, எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் இப்பதான் எனக்கு அது ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது. ஸோ அப்புறம் அதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னா, அது வந்து புரிஞ்சுக்கு அதே ரிலாக்ஸேஷன்ல, அந்த ஆழ்மனசுல அந்த ஒரு ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது சொல்லி புரிய வைக்கிறது. அப்போ நீங்க சின்ன குழந்தையா இருந்தீங்க, தனியா இருந்தீங்க, டோர் மூடி இருந்தது, வெளியே ஓட முடியல, பயப்பட்டீங்க. ஆனா இப்போ வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது உங்களுக்கு. இப்போ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி குளிக்கவும் இல்லை, தண்ணி ஊற்றவும் இல்லை, நார்மலா தான் ரூம்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பயப்படணுங்கிறது அவசியம் கிடையாது.
ஸோ அப்போ இது என்ன பண்றோம்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ கம்ப்யூட்டர்ல கூட வைரஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றோம் நம்ம? வைரஸ் வந்து அது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கே புரியாது ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு. அப்புறம் ஒரு டெக்னீஷியன் கிட்ட கொண்டு போனா, ஓகே இதோ இந்த வைரஸ் தான் இருக்கு. ஸோ அந்த வைரஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இன்னொரு ஆன்டி வைரஸை போடுவாங்க, அந்த ப்ரோக்ராம் ரிமூவ் ஆயிடும். இப்போ அதுக்கு மேல இன்னொரு ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம மைண்ட்லயும் ஒண்ணு உட்கார்ந்துடுச்சு, நான் பயந்துட்டேன். ஸோ அந்த பயப்படுற சூழ்நிலையில எந்த விஷயமா இருந்தாலும், சில நேரம் நீங்க அந்த பயப்படுற நேரத்துல ஒரு கார் போயிருக்கலாம், மேல பிளேன் பறந்திருக்கலாம், ஒரு நாய் பக்கத்துல வந்திருக்கலாம், இல்ல அந்த ரூம் வந்து சிவப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பயப்படுற நேரத்துல என்ன உங்க மனதை என்ன விஷயம் பாதிச்சதோ அந்த விஷயம் திரும்ப ஏற்படும் பொழுது திரும்ப அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருது. சொல்ல போனா இது வந்து நம்மளை பாதுகாப்பதற்காக தான். நம்மளுடைய உடல்ல வந்து இப்போ ஒரு குழந்தையா இருக்கிறீங்க, குழந்தையா இருக்கும்போ மெயினா குழந்தை என்ன பண்ணணும்னா சவுண்டை பார்த்தா பயப்படும், கொஞ்சம் விழுற மாதிரி இருந்தா பயப்படும், இல்ல ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா திடீர்னு பார்த்தா பயப்படும். ஏன்னா அது தன்னையே பாதுகாத்து கொள்வதற்காக. ஸோ இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல நீ இருந்தா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா, ஸோ அடுத்த முறை வந்து நீங்க வந்து இதை வந்து திரும்ப அந்த டேஞ்சரை அனுபவிக்கணும்னு இல்லை, அதை பத்தி தெரிஞ்சாலே உங்க பாடி மைண்ட் எல்லாம் ரியாக்ட் ஆகும். இதோ பாம்பு வந்துடுச்சு ஓடுங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே உங்க கையிலையும் காலுக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நம்மளுடைய பாடியில கூட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கு. ஸோ பிரெயின் வந்து சிக்னல் கொடுத்துரும் டேஞ்சர். உடனே நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ், அப்புறம் நம்மளுடைய இந்த ஜீரணிக்கும் தன்மை, அங்கெல்லாம் போற பிளட் எல்லாம் பிளாக் ஆயிட்டு என்ன பண்ணோம், நம்ம கைக்கும் காலுக்கும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒண்ணு அந்த பாம்பை அடிச்சு கொள்றதுக்காக எனர்ஜி நம்ம கையில கிடைக்கும், இல்லாட்டி நம்ம காலுக்கு வந்து அங்கிருந்து ஓடுறதுக்கான சக்தி கிடைக்கும். ஸோ இது ஒரு இயற்கையான இயல்பான ஒரு விஷயம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் போடுற மாதிரி நல்ல ப்ரோக்ராம் இருக்கும்போது இடையில கொஞ்சம் வைரஸ் மாட்டிக்குது. எல்லாம் நல்ல விஷயம்தான், நம்மளை வந்து அந்த விஷயம் வந்து பாதுகாப்பதற்காக நம்மளுடைய உடல் வந்து நம்மளை தயார்படுத்தி கொள்ளுது, ஓடுறதுக்கும் அந்த ஒரு துணிச்சல் கொண்டு வருது. ஆனால் இது பல நேரத்துல வந்து நமக்கு பிரச்சனையாகவும் அமையுது. எப்படி பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ அந்த தண்ணியை பார்த்து சிறு வயசுல நடந்த சம்பவம் இப்பவும் தண்ணியை பார்த்தா பயம் ஏற்படுது. ஸோ எனக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு ஏன் தண்ணியை பார்த்தா பயப்படுதுன்னு. உடனே அந்த பயம் சரி அப்படியே பயந்து 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 அதையும் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உலகத்துல எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலும், ஒரு மனிதன் அவனுடைய பர்சனாலிட்டி, அதாவது ஒரு மனிதன் நல்லதை கற்றுக்கொண்டாலும் சரி, கெடுதலை கற்றுக்கொண்டாலும் சரி, அவன் இப்பொழுது, அதாவது நான் வந்து என்னுடைய பர்சனாலிட்டி இப்போ இருக்குதுன்னா, நான் இப்போ எந்த மாதிரி பேசுறேன், எந்த மாதிரி உங்களோட பதில் சொல்றேன், நடந்துக்கிறேன், இதெல்லாம் எதை வச்சு அமையுதுன்னா, நான் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சிறு வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த கற்றுக்கொள்றது கூட ரெண்டு விஷயத்துக்கு மேல அமைஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய ஜீன்ஸ், அதாவது இயல்பான விஷயங்கள், நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஜீன்ஸ் வந்து சில விஷயங்களுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்க தோணும், சில சென்ட் வாசனை பிடிக்கும், சில வேலைகள் செய்யறதுக்கு நமக்கு இஷ்டமாக இருக்கும். அது வந்து ஜெனட்டிக் ரீசன்றாங்க. இன்னொன்னு நம்மளுடைய சுற்றுப்புற சூழல், நம்ம எந்த சூழல்ல வளர்ந்தோம், எப்படி நம்ம வளர்க்கப்பட்டோம், எந்த இடத்துல இருந்தோம், எதை பார்த்து கத்துக்கிட்டோம், நம்மளுடைய ஸ்கூலு, காலேஜு, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய ஏரியா, எந்த ஏரியால நம்ம வாழ்ந்து வந்தோம், நம்ம அமெரிக்கால இருந்தோமா, இந்தியால இருந்தோமா, கிராமத்துல இருந்தோமா, சிட்டில இருந்தோமா. ஸோ ஒண்ணு வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஜெனட்டிக் ரீசன், இன்னொன்னு வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலில் இருக்கும் தன்மைகள். இது ரெண்டும் நம்மளை பாதிக்குது. கூடவே இந்த ரெண்டையும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா கத்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த கற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்தை பொறுத்து
என்னுடைய நடவடிக்கைகள் அமையும். அந்த கற்றுக்கொண்ட விஷயம், பல விஷயம் நான் மறந்து போகலாம். மறந்துன்னா உள்ளேதான் இருக்கும், என்னன்னா ஞாபகம் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். ஏன் அது மறந்து போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஞாபகம் பண்ணலன்னு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. அதாவது மறந்து போகிறது என்னவென்றால், நம்ம மனசுக்குள்ள இருக்கு, ஆனா அதை கொஞ்சம் கவனமாக சிந்தித்தோம் என்றால், யோசித்தோம் என்றால், கான்சென்ட்ரேட் பண்ணோம் என்றால் நமக்கு அது ஞாபகத்துக்கு வரும். சில விஷயங்கள் ரொம்ப பழசா இருக்கிறதுனால சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் பண்றதுக்கான சக்தி, அதாவது நம்ம பிரெயின்ல ஏற்படுகின்ற, அதாவது ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பிரெயின்ல சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால சில விஷயங்கள் நம்மால ஞாபகப்படுத்துவது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா அதர்வைஸ் நம்ம நார்மலா இருக்கும்போது பல விஷயங்கள், ஆல்மோஸ்ட் 95% விஷயங்கள் நாம ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். ஈவன் இந்த டீப் ரிலாக்ஸேஷன்ல நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது கூட என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் நம்ம கேட்டோம், அதை கூட நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது முடிஞ்சா ஒரு பேப்பர் பேனை வச்சு எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் நான் சொல்றது நீங்க அதுக்கப்புறம் யோசிச்சு அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்ற விஷயம் பல வருடங்களாக படித்து புரிந்து நான் உங்களுக்கு ஒரு ½ சொல்றது புரிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஸோ நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்களே கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்புறமா. உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது, உங்களுக்கு ஏன் பயம் ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது, இதெல்லாம் நம்ம பாபா என்ன சொல்றாரு, முதல்ல பயம் ஏற்படுதா இல்ல வருத்தம் ஏற்படுதா, அதை அதனுடைய ஆழத்துக்கு போங்க. எப்போது நீங்க ஒரு விஷயத்தின் அந்த ஆழத்துக்கு போவீங்களோ அப்ப என்ன ஆகுதுன்னா அது ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இதனாலதான் நான் பயப்படுறேன்னா, இதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கா, இதனாலதான் நான் கஷ்டப்படுறேன்னா, இதனாலதான் நான் இந்த மாதிரி சிந்திக்கின்றேன்னா, இந்த மாதிரிதான் என்னுடைய இந்த மாதிரி மற்றவர்கள் என்னை பாதிக்கின்றார்களா, இல்ல நான் அவர்களை பார்த்து பாதிக்கப்படுகின்றேனா. ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாமல் எதுவும் ஏற்படுவது கிடையாது உலகத்துல. ஸோ எனக்குள்ளேயும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் மனதளவிலா இருந்தாலும் சரி, உடல் அளவிலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஸோ ஆனா இதை எப்போ நம்ம தெரிஞ்சுக்கோன்னா, அதை பத்தி நம்மளுடைய மனம், நம்மளுடைய அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் அதுல அந்த கவனம் நம்ம அதுல செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதை பத்தி நமக்கு அந்த புரிதல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஃபோபியாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் நம்ம அதனுடைய அந்த பேசிக் பிரின்சிபிளை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க இருந்து ஆகுது, எப்படி இது நடக்குது எனக்கு உள்ள. அப்ப என்ன ஆகுதுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா 80% ப்ராப்ளம் அப்பவே சால்வ் ஆயிடுச்சு. மீதி 20% என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மளுடைய எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் நடத்தையையும் மாற்றி அமைத்துக் கொள்ளணும். ஸோ அதனாலதான் சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், ஹீலிங். அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் சேஞ்சஸ் ஏற்படணும். அதாவது நான் 21 வருஷத்துக்கு முன்னாடி பாபாவோட குழந்தையான பிகே கிளாஸ் அட்டன் பண்ணேன். அன்னைக்கும் என்னுடைய நடவடிக்கைகள் அப்படியே தான் இருக்குது, இன்னைக்கும் என்னுடைய நடவடிக்கைகள் அப்படியே தான் இருக்குதுன்னா அப்புறம் அது பிரயோஜனம் இல்லாதது. ஸோ பாபா என்ன சொல்றாருன்னா, மாற்றங்கள் ஒரு முறையில் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதாவது இன்னொரு விஷயத்துல என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததோ அதை விட அதிகமாக அடுத்த நிமிடம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நான் நிமிடம் சொன்னேன், பாபா சொல்றாரு செகண்ட். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி இருக்கணும்னா, அது உலக ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா கூட சரி, வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அதனால ஒரே நாள்லயே மாற்றங்கள் ஏற்படணும்னு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாபா சமயத்துல கூட சிவபாபா நிறைய முறை சொல்லியிருக்காருல்ல,
பிரம்ம பாபா என்ன பண்ணுவாருன்னா நைட் ஆனா அந்த கச்சேரின்னுவாரு. இந்த 5 புலன்கள் மீது ஒரு இந்த கோர்ட்ல கேஸ் நடத்துற மாதிரி ஒரு கச்சேரி வைப்பாங்க. கண்ணு, நீ என்னென்ன பார்த்த, என்னென்ன புரிஞ்சுக்கிட்ட, மனசு, காது, வாய், மூக்கு, கைகள். ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் பாபா வந்து கேள்வி கேட்பாரு. நீ இன்னைக்கு என்ன பண்ண, இதனால உனக்கு என்ன பிரச்சனை, இல்ல என்ன நல்லது நடந்தது, இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு செகண்ட் வந்து நம்ம வந்து நமக்குள்ள ஏற்படுகின்ற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இதையும் நம்ம ஒவ்வொரு வேலையையும் செய்யும் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட்லயும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நம்மளுடைய மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே வருது. ஏன்னா பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து புதுசு புதுசா கத்துக்கிட்டும் வரோம். நம்மளுடைய சன்ஸ்காரத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுது, சிந்திக்கின்ற விஷயத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா, ஆனா எதை பத்தி சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், அதுதான் இப்ப நம்ம பாக்குறது. அந்த ஒரு ஆழமான விஷயம், அந்த டெப்த்துக்கு எப்படி போறது, அதை பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பயத்தை எடுத்துக்கிறோம். ஆனா இது வந்து பல விஷயங்களுக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோபியா வந்து எதனால ஏற்படுதுன்னா, ஒண்ணு வந்துட்டு நம்மளுடைய ஜீன்ஸ்னாலையும் சுற்றுப்புற சூழல்னாலும் நாம் வந்து சில விஷயத்தை கற்றுக்கொண்டோம். அந்த விஷயம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு பயப்படுகின்ற விஷயம், ரொம்ப இமோஷனலான டிஸ்டர்பான விஷயம், ரொம்ப வருத்தப்படக்கூடியதான விஷயம், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு அதே எண்ணங்கள் அதே விஷயங்கள் திரும்ப ஏற்படும் பொழுது நமக்கு வந்து பல விதமான இமோஷனை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த முதலில் ஏற்படுகின்ற விஷயம், அதாவது நீங்க அந்த தண்ணி ஊத்தும்போ மூக்கு அடைச்சிட்டு சுவாசம் முட்டிட்டு பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சூழ்நிலை எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அதே ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ அதனால இன்னொரு விஷயம் நீங்க கவனத்துல வச்சுக்கிற வேண்டியது என்னவென்றால், நம்மளுடைய பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு முறை நீங்க ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ உங்க கையில வந்து ஒரு பேனா எடுத்துக்கோங்க. அந்த பேனாவை நீங்க பாக்குறீங்க, அது பேனான்னு தெரியுது, அது என்ன கலர் இருக்கு, அதை நீங்க ஹோல்ட் பண்ணும்போது அதை எப்படி ஃபீல் பண்றீங்க, ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா. ஸோ இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க, நீங்க இதை கையில எடுத்துட்டு ஒன்னொன்னா ஃபீல் பண்ணீங்க, அந்த கலரும் அந்த தன்மையும் அது பேனானோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது பேனா, இது சாஃப்டா இருக்கு, இது ப்ளூவா இருக்கு, ரெட்டா இருக்கு, அது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது, எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். சின்ன குழந்தையில கத்து கொடுத்துருக்காங்க, இந்த எல்லோ கலர், இது ப்ளூ கலர் அப்படின்னு, அது பதிஞ்சிருச்சு. கரெக்ட். ஸோ நீங்க வந்து கத்துக்கிட்ட விஷயம் வந்து உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு அன்லிமிட்டெட் மெமரி நமக்குள்ள கிடக்குது. ஸோ என்னென்ன நம்ம பார்த்தோமோ கேட்டோமோ அதெல்லாம் இப்போ நீங்க அந்த பேனாவை எடுத்த உடனே என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அது ப்ளூவு, இது ஒயிட்டு, அதுல என்ன எழுதி இருக்கு. ஸோ இதுக்கு எந்த முயற்சியும் நீங்க செய்யல. ஸோ நம்மளுடைய பாடி வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் மெஷின். நம்மளுடைய பாடி ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பேனாவை பத்தி நம்ம மெமரியில இருந்து. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு இந்த BMW காரை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஆனா நான் சொல்றேன் இந்த வண்டியில உட்காந்து நீங்க வந்து இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி ஆகணும், வண்டி ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு. வண்டி ஓட்டு வருவீங்களா? முடியாது. ஆனா கண்டிப்பா நீங்க ஓட்டி தான் ஆகணும். என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகும்? சொல்லுங்க. அதாவது வண்டியே ஓட்ட தெரியாது, டிரைவிங்கே தெரியாதவங்களை வண்டியில உட்கார வச்சு ஒரு நல்ல ஒரு ரொம்ப காஸ்ட்லியான காரை கையில கொடுத்துட்டு நீங்க ஓட்டி தான் ஆகணும், இன்னைக்கு ஓட்டிட்டு வாங்க அப்படின்னா நீங்களும் ஓட்டி தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் ஆகும்.
ஆக்சிடென்ட் ஆகும், வண்டியில நீங்க எதையோ பண்ணிடுவீங்க, வண்டியும் ரிப்பேர் ஆயிடும். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம குழந்தையில இருந்து வளர்ந்து வரும்போ எப்பயாவது நம்ம சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கிட்டோமா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய பிரெயின் எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய உடல் எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பாடியை நம்ம கையில கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த பாடியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாது இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன நடக்குது, என்ன இதுன்னு. சோ இதுக்கு நம்ம என்ன சொல்றது, இது உண்மையா பொய்யா? ஆமா பிரதர், உண்மைதான். நமக்கு எப்பயாவது மேனுவல் வருதா? நம்ம குழந்தையா பிறந்த உடனே கையில மேனுவல் புக் கையில வந்துடுச்சா இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு? ஆப்ரேட்டர் மேனுவலே இல்லாம நம்ம வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண காரு 1,00,000 கூட காரு கிடைக்குது, 2,00,000 கிடைக்குது. அந்த ஒரு காரை ஓட்டுறதுக்கு நமக்கு எவ்வளவு ட்ரைனிங் தேவை இருக்கு, ஒரு மூளை இல்லாத காரை ஓட்டுறதுக்கு. ஆனா நம்ம வந்து இந்த உடலுக்கு எவ்வளவு மில்லியன் கொடுத்தாலும் அது வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஒரு சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம வந்து மேனுவலும் இல்லாம அதை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம ஆனா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைக்கெல்லாம் மெயின் காரணம் இதுதான். நம்ம கிட்ட மேனுவலே கிடையாது, இந்த கார் எப்படி ஓடுதுன்னே தெரியாது, ஆனா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த கார் எப்படி ஓடுது இதை பத்தி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் பல வந்து நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து என்னென்ன பார்த்தீங்க கேட்டீங்க, எப்படி அந்த பேனா ப்ளூ கலரு, இந்த பேனா எப்படி என்ன கலரு, என்ன திக்னஸ், இதெல்லாம் மெமரியில இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. ஸோ இதே தான் வாழ்க்கையில நீங்க பயம் ஏற்படும் பொழுதும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் நடக்குது உங்களுக்குள்ள. உங்களுக்கு ஏன் நடக்குது, நான் ஏன் அந்த மாதிரி யோசிச்சேன், எனக்கு ஏன் அந்த மாதிரி கோபம் வந்தது, நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன், நான் எதுக்கு எனக்கு பயம் ஏற்படுது, எதுக்கு நான் ஃபோபியா எல்லாம் வருது, எதுக்கு நான் துக்கமா இருக்கிறேன், எதுக்கு நான் என்னோட உடம்பு இன்னைக்கு இப்படி இருக்கு, டயர்டா இருக்கு, இதுக்கான காரணம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றது, வண்டியும் கொடுத்துட்டாங்க, ஓட்டிதான் ஆகணும், ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பயம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த மெமரி ஆட்டோமேட்டிக்கா நிறைய முறை வருது நமக்கு. ஏன்னா அது வந்து இன்பில்ட் ப்ரோக்ராம். கார் ஓட்டுறதுக்கு இன்பில்ட் சம் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாம் புது கார் வந்துருச்சு, நீங்க ஏறி உட்காந்து பட்டன் தட்டி விட்டா அது பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் ரோட்ல. அந்த பக்கம் வண்டி வருதா, இந்த பக்கம் வண்டி வருதா, அதை ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது எத்தனை பேர் ஊர்ல இருக்குது அந்த காரு, ஆட்டோமேட்டிக் காரு? இப்ப யூஎஸ்ல இப்ப இருக்கு brother. இப்ப நான் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து செமி ஆட்டோமேட்டிக். அது வந்து இப்ப ஸ்டியரிங் பிடிக்காம ஓடும். அந்த லேன்ல போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்ல ஒரு வண்டி க்ளோஸ் ரொம்ப பக்கத்துல போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பண்ணிடும். செமி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக். அதாவது அட்டானமஸ். சோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ல நீங்க உட்கார்ந்து ஓட்டும்போ டிரைவருக்கு என்ன ரோல் அங்க? ஆஸ் அ டிரைவர் நீங்க என்ன பண்ணுவீங்க? டிரைவருக்கு அங்க வேலை குறைவு பிரதர். அது டெம்போ மாட்ல விட்டா கார் தண்ட பாட்டுல போயிட்டு இருக்கும். ஆமா. சோ அப்போ டிரைவர் தேவையில்லையே. அதாவது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, உங்களையும் உட்கார வச்சுட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? டிரைவர் தேவையில்லைன்னு இல்ல பிரதர், டிரைவருக்கு அங்க வேலை குறைவு, அவ்வளவுதான். ஓகே, வேலை குறைவு. ஆனா அந்த கார் எப்படி வேலை செய்யும்? அதுக்கான ப்ரோக்ராம் என்ன இருக்கோ அது மாதிரி தானே வேலை செய்யும். கண்டிப்பா பிரதர். இப்ப நீங்க ப்ரோக்ராம ஃபிட் பண்ணிட்டீங்க, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி நான் வந்து
ஒரு இடத்துல இருந்து இப்போ டெல்லியில இருந்து பாம்பே போகணும்னு அதுல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. ஸோ வண்டி போய்கிட்டே இருக்கு. திடீர்னு உங்களுக்கு தோணுது, ஐயோ அது வந்து எனக்கு இப்போ வந்து சென்னை போய் ஆகணுமே, பாம்பே இல்லையே, எப்படி பண்றது? உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ரோக்ராம மாத்திருவீங்க. அப்படித்தானே? ஆமா பிரதர். ஆனா ஆனா நம்ம அந்த ப்ரோக்ராமே மாத்த தெரியலன்னு என்ன ஆகும்? ஓட முடியாது. எங்களுக்கு ப்ரோக்ராம் மாத்த தெரியாட்டி அதை போக இயலாது பிரதர். அந்த இடத்துலயே நிக்க ஆ, வேண்டியது. நம்ம குழந்தையா பிறந்தப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம பிரெயின் இப்படி எல்லாம் வேலை செய்யும், பாடி இப்படி எல்லாம் வேலை செய்யும், இந்த மாதிரி சுற்றுச்சூழல்னால இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும். ஒரு முறை நீங்க பயந்தீங்கன்னா அடுத்த முறையும் பயம் ஏற்படும். அதனால உங்களை தற்காப்பு பாதுகாப்புக்காக இந்த மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு உங்க கம்ப்யூட்டர்ல. இப்ப அதன்படி எல்லாம் நடந்துகிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா டிரைவரா இருந்து உங்களுக்கு ஐயோ எனக்கு இந்த இடத்துல இது எனக்கு இங்க போக வேண்டாமே, எனக்கு இந்த பக்கம் போகணுமே, இப்படி திருப்பணுமே, எனக்கு வந்துட்டு இந்த இமோஷன் வேண்டாமே, எனக்கு ஏன் நான் துக்கமா இருக்கிறேன், எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கணுமே. ஸோ நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது. ஆனா ஆஸ் அ டிரைவர் நீங்க உள்ள உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமே மாத்த தெரியல. ஸோ கார் போற போக்குல நீங்களும் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இப்போ பாம்பே போகணுமா, சரி எனக்கு வேண்டியது சென்னை போகணும், ஆனா பாம்பே போகுது, வேற வழியே இல்லை, நான் பாம்பே போய் தான் ஆகணும். ஏன்னா எனக்கு அதை மாத்த தெரியாது. திடீர்னு அதுல டெம்பரேச்சர் கூடுது, இதாகுது, உடனே எனக்கு டெம்பரேச்சரை குறைக்கணும், ஆனா அதை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. திடீர்னு கோவம் வருது, கோவத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னே தெரியல, நான் வந்து கோவப்பட்டு தான் ஆகணும். இல்ல வருத்தம் ஏற்படுது, அந்த வருத்தத்தை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும், அது எனக்கு அந்த ப்ரோக்ராம் மாத்த தெரியல, வருத்தப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு உடல்ல வந்துட்டு அந்த பிரெயின்ல ப்ரோக்ராம் எல்லாம் செட் பண்ணி வந்திருக்கு ரெடிமேடா. நம்ம வாழ்க்கை அது மாதிரி அமைஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், பலவிதமான இமோஷனல் இஷ்யூஸ்ல வந்து பாதிக்கப்படுறோம். சில நேரம் வருத்தப்படுறோம், சில நேரம் பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறதுன்னே தெரியல, ஆனா பயப்படுறோம். காரணமே இல்லை, தண்ணி தான் இருக்கு ஆனா பயம் வருது. அடுத்தவங்க பார்த்து சிரிக்கிறாங்க, நமக்கே வருத்தமா இருக்கு, அட தண்ணி தானப்பா இருக்கு, ஏன் நான் பயப்படுறேன். ஆனா அந்த ப்ரோக்ராமை மாத்தவே தெரியல எனக்கு. அந்த எங்க போச்சு, எப்போ அந்த ப்ரோக்ராம் உள்ள போச்சு, அந்த ப்ரோக்ராம் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு மாத்தணும். ஸோ சயின்ஸ் சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா, இதைதான் மாத்த சொல்றாங்க, கத்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அந்த ப்ரோக்ராமை மாத்துங்க. சரி ஒரேடியா மாத்த முடியல, எப்படி மாத்துவீங்க? அது மாத்துறதுக்கும் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, கத்துக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டியிருக்கு. சரி எடுத்த உடனே இப்போ கார் ஓட்ட தெரியல, என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் போவோம். முதல் தடவை ஸ்டியரிங் பிடிப்போம், ஒரு டிரைவர் பக்கத்துல உட்காந்துருப்பாரு, கொஞ்சமா ஓட்டுவாரு, அப்புறமா கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுவாரு, அப்புறம் கிளச்சு, அப்புறம் பிரேக்கு ஒண்ணுன்னா கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வண்டி ஓட்ட கத்துப்போம். அதேதான் இந்த ஃபோபியாலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு வந்து நீங்களா புரிஞ்சுக்கிறது, ஓகே அந்த அப்போ வந்து இந்த மாதிரி நடந்தது, சரி நான் இந்த அடுத்த முறை எப்பெல்லாம் எனக்கு இந்த தண்ணி பயம் இருக்குதோ நான் வந்து எனக்குள்ளே நான் சொல்லிக்குவேன், இந்த தண்ணியை பத்தி பயப்பட வேணாம், அப்போ அந்த மாதிரி நடந்தது, இப்போ வந்து எனக்கு தேவையில்லை, இந்த பயம் தேவையில்லை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை என்ன பயம் எப்படி நடந்ததுன்னு, உடனே ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க கேள்வி கேட்டு ரிலாக்ஸ் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இல்ல ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சு பண்றது, இன்னொன்னு ஓகே நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பயம் இருக்குதா, எப்படி வண்டி ஓட்ட பயமா இருந்தாலும் நீங்க கத்துக்கிறீங்க. ஓகே தண்ணியில போக பயமா இருக்கா, ஓகே நான் உங்க கூட இருக்கிறேன், முதல்ல வந்து ஒரு குளத்துல தண்ணி இறங்கி பார்ப்போம், உங்க பயத்தை போக்கிடுவோம், குளத்தோட பயத்தை. அப்புறம் கொஞ்சம் ஆத்துல போவோம், அப்புறம் கொஞ்சம் கடல்ல போய் நீந்துவோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயத்தை வந்து நம்ம போக்குறோம், புதுசா கத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபியர் கூட ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இப்போ இந்த வார் டைம்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த நிறைய பேர் வார்ல வந்து பார்ப்பாங்க, பாம்பு வெடிக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போறாங்க, அப்புறம் அவங்களோட வீட்டுல ஏதோ பாதிப்பு இருக்கு, பெரிய பாம்பு விழுது, நிறைய பேர் அழியறத பாக்குறாங்க, சுனாமி வந்தது, நிறைய பேர் இறந்து போனாங்க, அதுல சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க, மத்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகுது. ஐயோ நடந்ததா இப்படியான்னு. முந்தா நேத்து ஒரு நேத்து ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு அம்மா ஒரு பையன் இறந்துருக்காங்க, அந்த பையன் இறந்த உடலை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அந்த அம்மா அதை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அந்த நேரத்துல உயிர் போயிடுச்சு.
ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த இமோஷனல் டிஸ்டர்ப், போச்சா, ஓ பாம், ஐயோ என் ஃப்ரெண்டை சுட்டுட்டாங்களா, ஐயோ இந்த 1000 பேர் இறந்துட்டாங்களா, ஐயோ சுனாமி வந்துடுச்சா, என் சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்களா, ஐயோ 1000 பேர் செத்து போயிட்டாங்களா. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இமோஷனல் ஊன்னு நம்ம அந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின் வந்து அது வந்து பாதிக்கப்படுது. பாதிக்கப்படுதுன்னு சொல்றதை விட அந்த இமோஷனை ஸ்ட்ராங்கா ரெக்கார்ட் பண்ணிடுது. அதாவது நார்மலா ஒரு பாம்பு வந்தா ஓகே, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாம்பு வந்தா கடிக்கும், தூரமா போனோம், பயம்னு இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும்னா அடுத்த முறை நம்ம பாம்பை பார்த்தாலே கொஞ்சம் தூரமா நின்றுடுவோம். ஓகே, அங்க பாம்பு இருக்குப்பா, நம்ம தூரமா நிப்போம். சோ இது வந்து நார்மல். ஆனா இந்த பெரிய பெரிய இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது இல்ல, அதாவது சில நேரம் திடீர்னு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியாம. சோ அந்த கார் ஆக்சிடென்ட்ல ரொம்ப இமோஷனலா பயந்துட்டாங்க, ஐயோ நான் இறந்து போயிருப்பேனே, ஆனா நான் வந்து உயிரோட இருக்கிறேனே, அப்படி இப்படின்னு அந்த மைண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சோ அதனாலதான் பாபா வந்து நமக்கு முன்னாடியே தயார்படுத்திக்கிறார். என்ன சொல்றாரு, இது டிராமால நேத்து முறையில சொன்னார்ல, அந்த டிராமாவை பத்தி தெரிந்தவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க, மனம் வந்து ஸ்திரமாக இருக்கும். முன்கூட்டியே சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்கும்பா. முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா நமக்கு வந்து அது பெரிய அளவுல பாதிக்காது, பெரிய விதத்துல அந்த ஒரு சர்ப்ரைஸா இருக்காது. பாபா தான் மறுபடியும் சொல்றாருல, நத்திங் நியூ, நத்திங் நியூ. ஏன்னா நத்திங் நியூ இல்லாட்டியே பிரச்சனை தான். ஒரு ஆச்சரியமா நீங்க எதையாவது பாத்துட்டீங்கன்னா போச்சு, உங்க பிரெயின் அதை வந்து ஆச்சரியமா எடுத்துக்கும். உங்க பிரெயின்ல அது வந்து ஒரு இமோஷனல், நமக்கு பிரெயின்ல வந்து அந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த முன்பகுதி இருக்குல்ல, அங்க வந்து அமிக்டலான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணிடும். அப்ப என்ன ஆகுன்னா நீங்க வந்து இப்போ போர் காலத்துல எல்லாம் இந்த மிலிட்ரி மேன் எல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி சாகுறவங்க எல்லாம் பார்த்து அவங்க வந்து சாதாரணமா ரோட்ல நடக்கும் போதே சின்ன ஒரு சத்தம் கேட்டா அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த பிரெயின் வந்து அவ்வளவு சென்சிட்டிவ் ஆயிடும், ஒரு சின்ன சத்தத்துக்கே அது வந்து உங்களை வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர்னு வாங்க. அதாவது ரொம்ப ட்ராமேட்டிக் இன்சிடென்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இமோஷனலா நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. அப்ப என்ன ஆகும்னா அடுத்து வந்து அது ஒரு சின்ன அந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூ, சின்ன சத்தம் கேட்டாலும், ஒரு யாராவது ஆணு சத்தம் போட்டாலும், அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து அதை வந்து அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நமக்கு நாமே சொல்லி புரிய வைக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே எக்ஸ்போஸ் பண்றது. ஸோ இதை வந்து சைக்காலஜில டீசென்சிட்டைசேஷன் டெக்னிக்னு வாங்க. அதே மாதிரி ஃபிளட்டிங் டெக்னிக்ஸ்னு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல வந்து அந்த மாதிரி பயங்கரமான விஷயத்த வந்து இப்போ உயரமான பில்டிங்கை பார்த்து பயம் இருக்குதா, ஓகே, முதல் மாடியில கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை போக்குவாங்க, அப்புறம் 2வது மாடி, 3வது மாடி. அப்போ அந்த ஒரு புது பிஹேவியரை வந்து நம்ம கத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதாவது எப்படி நீங்க அந்த பேனாவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடுச்சு, கலர் ஞாபகம் வந்தது, அதோட சாஃப்ட்னஸ், இது பேர் பென்னு, இதெல்லாம் ஞாபகம் வந்து. அந்த மாதிரி ரொம்ப இமோஷனலா நீங்க எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டீங்களோ அது வந்து ரொம்ப இமோஷனலா உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும். அதுதான் ஃபோபியான்னு சொல்றது, அததான் போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர்னு சொல்றது. ஸோ இங்கதான் நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எல்லாம் வருது. ஈவன் சயின்ஸ்ல கூட, சைக்காலஜில கூட என்ன சொல்றாங்கன்னா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையோ அங்கதான் பிரச்சனையே வர்றது. இன்னைக்கு நல்ல டோலி பண்ணிட்டாங்க, ஓ இன்னைக்கு நல்லா டேஸ்டா இருக்குப்பா, ஒரு 10 பிளேட், ஒரு 5 பிளேட் சாப்பிடுவோம், இன்னைக்கு ஒரு 5 லட்டு ஒன்னா சாப்பிடுவோம். செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. அதே மாதிரி நம்ம கண்ணால பாக்குறது, பாபா சொல்றாருல, see no evil, hear no evil, ஸ்பீக் நோ ஈவில். இதுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் பேசிக் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ நம்மளுடைய அடிப்படை இதுவே அந்த செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாதுன்னா அப்புறம் எங்க நம்ம போய் தாட்ஸை போய் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதாவது கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க இந்த சுவிட்சை தட்டினீங்கன்னா இந்த வேர்டை கிளிக் பண்ணீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும், இந்த ஏன்னு டைப் பண்ணா ஏ டைப் ஆகும், இதெல்லாம் ப்ரோக்ராம்.
உங்க பிரெயின்லயும் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் ப்ரோக்ராம் பண்ணது, வேற யாரும் ப்ரோக்ராம் பண்ணல. நம்மளே தான் எல்லாமே. எனக்கு ஏற்படுகின்ற சந்தோஷத்துக்கும் வருத்தத்துக்கும் துன்பத்திற்கும் என்னுடைய நடவடிக்கைக்கும் என்னுடைய நடத்தைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா அப்படிதான் நான் எழுதி இருக்கிறேன். ப்ரோக்ராம் வந்து எனக்குள்ள நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இயற்கையாக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நமக்குள்ள, இப்படி இப்படி இருக்கணும்னு. ஆனா என்ன பண்றோம், அந்த இயற்கையான ப்ரோக்ராம்லயும் நம்ம தான் நிறைய விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். பல விஷயங்களை எப்படி ஸ்டோர் பண்ணா, புரிந்து கொள்ளாமல். நம்மளும் அந்த கார்ல உட்கார்ந்து பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா தாட்ஸ் எல்லாம் வருதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு பயம் வந்துருச்சுன்னா பயந்துட்டோம். இன்னைக்கு கோவம் வந்ததுன்னா சத்தம் போட்டோம். கோவம் வந்ததா அடிச்சிட்டோம். கோவம் வந்ததா இன்னைக்கு சாப்பிடாம இருந்துட்டோம். கோவம் வந்தா பேசாம இருந்துடுறது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நம்ம தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். இந்த விஷயத்துல இந்த ஃபீலிங்ஸ் வரணும், இந்த இமோஷன்ஸ் வரணும்னு நம்ம தான் நம்மளுடைய பிரெயினை வந்து பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பக்குவம் எப்படி இருக்கு நமக்கே தெரியாம ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. சோ எப்போ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன நடக்குது என்னுடைய மூளைக்குள்ள, என்னுடைய எண்ணங்கள்ல என்னென்ன எண்ணம் வருது, அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை தேவைப்பட்டால் மாற்றி அமைத்து கொண்டு நம்மளுடைய எண்ணங்களை ஒரு டிரைவராக இருந்து, அதாவது காரு சூப்பர் காரு, ஃபென்டாஸ்டிக் காரு, அதுல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா அந்த காரு வந்து எனக்கு ஏத்த மாதிரி நான் அமைச்சுக்கணும். அதுல இருக்கிற மாதிரியே நான் சரி இதுல இந்த மாதிரி ப்ரோக்ராம் இங்கெல்லாம் போனவருக்கு நான் காருக்குள்ள உட்காந்து அது பாட்டு போயிட்டு இருக்கிறேன், நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா அப்புறம் எனக்கு நான் அங்க இருக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் இல்லாமலே காரு ஓடிக்கிட்டு போயிடும். ஆனா நான் ஒருத்தன், ஆத்மான்னு ஒருத்தன் இந்த உடல்ல ஏன் இருக்குதுன்னா எனக்கு எது நல்லது, நான் எங்க போனோம், எதுக்காக போனோம், நான் என்ன செய்யணும், அதை நான் புரிஞ்சு கொண்டு அதுக்கேத்த மாதிரி என்னுடைய காரை நான் வந்து டிரைவ் பண்ணேன்னா அப்புறம் அது வந்து பிரயோஜனமா இருக்கும். நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். நம்ம பிரம்மகுமாரில ஒரு அந்த ராசி குஷின் ஒரு மேகசின்ல ஒரு ஆர்டிக்கிள். என்னன்னா, நீங்கள் ஒரு ரோபோ, நாம் ஒரு ரோபோ, எப்படின்னு, நம்ம ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள். ஏன்னா நமக்கே தெரியாது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன நடக்குது, மனசுல என்னென்ன எண்ணங்கள் வருது, நம்ம ஏன் செய்யறோம், காலைல எழுந்திரிச்சோம், இந்த வேலை செஞ்சோம், ஆபீஸ் போனோம், வந்தோம், தூங்கினோம், அப்புறம் மறுநாள் ஆயிடுச்சு, மறுநாளும் அதே செஞ்சோம். செஞ்சு 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 வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, வீட்டுல உட்கார்ந்தோம், கொஞ்ச நாள்ல இறந்து ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சு. ஆனா எதுக்கு வந்தோம், என்ன பண்ணோம், ஸோ நம்ம உடல் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்லயே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா, இல்ல வந்து நம்ம ஓகே ஒரே நாள்ல மாற்றங்கள் ஏற்படாது, அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதான் அவேர்னஸ் அக்செப்டன்ஸ் ஆக்ஷன்ங்கிறாங்க. அட்லீஸ்ட் அவேர்னஸ் இருக்கா, எனக்கு ஏன் கோபம் ஏற்படுது, நான் ஏன் டென்ஷன் ஆறேன், எனக்குள்ளே ஏன் வருத்தம் ஏற்படுது, எனக்குள்ளே ஏன் பயம் ஏற்படுது, எனக்குள்ளே ஏன் ஃபோபியா ஏற்படுது. சோ இத வந்து நமக்குள்ள இருக்கின்ற அந்த ப்ரோக்ராம்ஸ் அதை வந்து நம்ம கான்சியஸா புரிஞ்சுக்கணும். சோ இதுக்குதான் பாபா நிறைய முறை என்ன பண்ணுவாரு, ஈவன் நேத்து முரளியில கூட சொல்லியிருக்காருல்ல, நேத்தா முந்தா நேத்தான்னு தெரியல, அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், நேத்து முரளியில் தான் நினைக்கிறேன், வேலை செய்யும் பொழுது வேலையிலேயே நாம் முழு கவனமா இருக்கும் பொழுது நமக்கு வந்து பாபாவோட நினைவு இருப்பது கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுப்போம். அதே பேனா எடுத்துக்கோங்க திரும்ப. சோ அந்த பேனா நீங்க கையில எடுக்கிறீங்க, அந்த பேனா என்ன கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, அத ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கு, சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா, என்ன கலர் இருக்கு, அது ப்ளூல இருக்கு, அதுல இல்ல ரெட்ல இருக்கு, என்ன எழுதியிருக்கு. சோ நீங்க இப்ப இந்த பேனால முழு கவனம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு பாபாவோட நினைவு இருந்ததா?
சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல பிரதர். ஓகே, இப்போ இப்போ இன்னொன்னு பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க உங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருளையும் கொஞ்சம் பாருங்க. கண்ணால பாக்குறீங்க, காதால சப்தத்தை கேக்குறீங்க, நான் சொல்லுகின்ற வார்த்தைகளையும் நீங்க கேக்குறீங்க. கூடவே அந்த வார்த்தைகளின் இடையில் இருக்கும் அந்த அமைதியை கொஞ்சம் அனுபவம் செய்யுங்க. அந்த அமைதியின் கூடவே ஒரு புன்முறுவல், ஒரு மகிழ்ச்சி. உங்க பாடியும் அமைதியா இருக்கு, உடலும் அசையாமல் இருக்கு. அசையாமல்னா ரிலாக்ஸா இருக்கு, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம. மனதும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அந்த புன்முறுவலோடு இருக்கிறீங்க அமைதியாக. இப்போ இந்த புன்முறுவலோட அதே பேனாவை எடுங்க. ஒரு புன்முறுவலோட அந்த பேனாவை பாருங்க. அந்த பேனா எப்படி ப்ளூ கலர்ல இருக்கு, அந்த கலரை பாருங்க. ஒரு புன்முறுவலோட அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. ஹார்டா இருக்கா, சாஃப்டா இருக்கா, அதுல என்ன எழுதியிருக்குன்னு ஒரு புன்முறுவலோட சிரிச்சுக்கிட்டே படிங்க. எனக்கு இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ ஒரு சிரிச்சுக்கிட்டு அமைதியா அந்த பேனா பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. அந்த பேனா வந்து அதே கலர் அதே இதா இருந்தாலும் கூட அதுல ஏதோ ஒரு ஒரு லேசான மாற்றம் தெரியுற மாதிரி இருக்கிறது. அந்த என்னமோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி, அந்த கலரே ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு லைட்னஸ். அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். வேற யாராவது சொல்லுங்க. அமைதியா ஃபீல் பண்ணேன் பிரதர். ஓகே, இது ஒரு பொருளா இருக்குது அவ்வளவுதான் ஆ, அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முதல் பார்க்கும் பொழுது அது ஒரு பேனை கொஞ்சம் மன கஷ்டமாயிடும் கேட்கல. அது ஒரு இந்த சந்தோஷம் இல்லாமல் கவலையாக இருக்கும், கடினமாக இருக்கும். அப்புறம் அமைதியாக இருக்க அது ஒரு லேசாகவும் ஒரு ஹாப்பியாகவும் ஒரு மன மகிழ்ச்சியாகவும் அப்படியே அந்த மகிழ்ச்சி தான் கூட இருந்து அதை லேசாக அதில் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடியது. கரெக்ட். அதாவது நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பல விஷயங்கள்ல வந்து ஒரு பல விஷயம் செய்யறோம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அதுல வந்து ஒரு 5 to 10% தான் நமக்கு வந்து முழு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும். மீதி ஒரு 90% முழு கான்சென்ட்ரேஷன் நமக்கு தேவையில்லை. இப்ப நீங்க வீட்டுல வந்து குழந்தையோட பேசுறீங்க, வீட்டுல இருக்கிறவங்களோட பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீங்க. அங்க வந்து நம்ம சீரியஸா இருந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஈஸியா இருந்து ரிலாக்ஸா இருந்து பேசலாம். சில வேலைகளை வந்து ஈஸியா இருந்து ரிலாக்ஸா இருந்து பண்ணலாம். இல்ல வேலையே இல்லையா, சும்மா உட்கார்ந்து அந்த ஈஸியா இருந்து ரிலாக்ஸா இருந்து அந்த ஈஸி ரிலாக்ஸேஷன் தான் நம்ம இயற்கையாகவே இறைவனோட கனெக்ஷன் வச்சுக்கிறோம். அந்த இறைவனின் மகிழ்ச்சி, இறைவனின் ஆனந்தம், அதை வந்து நம்ம இறைவனின் அந்த அமைதி, இதை வந்து நம்ம அனுபவம் செய்யறோம். சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த போபியாங்கிற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மனம் லேசாக இல்லாத சமயத்தில் தான் நாம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அதிகமா பாதிக்குது. எப்போது நம்மளுடைய மனம் லேசாக இருக்கு, ஈஸியா இருக்கு, அமைதியா இருக்கு, நீங்க சிரிச்சுக்குன்னு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனா அந்த லேசான தன்மையை அனுபவம் பண்ணணும் மனசுக்குள்ள. அப்ப என்ன ஆகும்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது வந்து ஈஸியா தெரியும். மெயினா பாபா தான் சொல்லாரு, கடுகு மலை போன்ற பொருளும் வந்து கடுகாக மாறிடும். அதே மாதிரி பாறையா இருக்கிறது வந்து பனிக்கட்டியாக இல்ல ஒரு பஞ்சியாக மாறிவிடும் அப்படின்னு இதுதான் சொல்றாரு. நம்ம எப்போது அந்த லேசான தன்மையில இருக்கிறோமோ அப்ப என்ன ஆகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸி ஆயிடுது.
அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு, எண்ணெய் நினை எண்ணெய் நினைன்னு மறுபடி என்ன சொல்றாருன்னா, எண்ணெய் நினைன்னா மனசை போட்டு குழப்பிக்கிறது கிடையாது. இறைவனை நினைன்னா அந்த இறைவனின் லேசான தன்மை, இறைவனின் மகிழ்ச்சி, இறைவனின் அன்பு, இந்த குணங்களை நாம் எப்போது அனுபவம் செய்கின்றோமோ நம்மளுடைய உடல்ல கூட நல்ல நல்ல ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் ஏற்படுது, நம்மளுடைய பிரெயினும் ரொம்ப சீரா வேலை செய்யுது, அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸும் இமோஷன்ஸும் ரொம்ப இதமா இருக்கு. அதாவது சைக்காலஜில கூட 2 விதமா இமோஷனை சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஃபீலிங்ஸ், இன்னொன்னு வந்து இமோஷன்ஸ். ஃபீலிங்ஸ் என்னன்னா இப்ப நம்ம அனுபவம் பண்ணால ஈஸியா இருக்கிறது, லேசா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, அதுதான் ஃபீலிங்ஸ் சொல்றது. இமோஷன்ஸ் என்னன்னா அந்த கோவப்படுறது, வருத்தப்படுறது, கூடவே நம்ம உடல் வந்து பாதிக்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, இப்ப திரும்ப பாருங்க, அதாவது ஒரு பொருளை வந்து இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு வேலையை நீங்கள் கவனமாக, முழு கவனமாக, ரொம்ப சீரியஸாக ஒரு வேலையை செய்றீங்க. கூடவே அடுத்தவங்களை சத்தம் போட்டு இது பண்ணிட்டு இது அப்படி வேணும், இது எப்படி வேணும், எப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறீங்க. அது ஒரு சிச்சுவேஷன். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன், இப்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக, லேசாக. இப்போ திரும்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். எல்லா கண்ணால பாருங்க, எல்லா விஷயத்தையும் காதால என்னுடைய வார்த்தைகளும் கேளுங்க. இந்த ஒரு லேசான தன்மையை ஃபீல் பண்ணுங்க. ஒரு புன்முறுவல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ள ஏற்படுது, அதை ஃபீல் பண்றீங்க. சோ இந்த நேரத்துல நீங்க முதல்ல இருந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த சிச்சுவேஷன்லயும் அந்த நான்ங்கிற ஒரு இது இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி ஏன் செய்யல, ஏன் இப்படிதானே இருக்கணும், அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க 2வது சிச்சுவேஷன்ல ஏற்படுமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல பிரதர், இல்ல. இது சொல்லியாச்சு, இந்த வேலை முடிஞ்சிடும், இது நடக்கும் அப்படின்ற ஒரு இதோட நாங்க சொல்லிட்டு போயிருவோம். இந்த விஷயத்த அதாவது கொடுத்தாச்சு. அந்த பாபா சொல்றாருல அகங்காரம், ஆமா, அந்த இகோல ஸ்டேஜ் வந்து நீங்க அந்த புன்முறுவல், மகிழ்ச்சி, ஆனந்தத்தோட செய்யும் என்ன ஆகுதுன்னா அந்த அகங்காரமே அங்க கிடையாது. அந்த இகோலஸ் பாபா 3 ஸ்திதிய சொல்றாரு. ஒண்ணு வந்து இன்கார்பரியல், வைஸ்லெஸ், இன்னொன்னு என்ன சொல்றாரு, நிராகாரி, சரி, நிர்ஹாங்காரி, நிர்விகாரி. நிர்விகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. ஒண்ணு வந்து விகாரம் இல்லாம, கோவப்படாம. ஆனா விகாரம் கூட எப்ப இல்லாம இருக்கும், நம்ம வந்து அகங்காரம் இல்லாம இருக்கும்போது. சோ அகங்காரம் இல்லாம கூட எப்ப இருக்க முடியும், நம்ம வந்து ஆத்மாவோட அந்த ஒரிஜினல் குணங்களை அனுபவம் செய்யும் பொழுது. சோ நிராகாரினா வெறும் நான் ஆத்மா புள்ளி அப்படின்னு அது இல்ல. ஆனா முக்கியமான என்ன விஷயம்னா, நான் புள்ளியாக அனுபவம் செய்யும் போது கூடவே அந்த அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எனக்குள்ள ஏற்படுது. அந்த உடலுங்கிற உருவம் என் மனதில் இருந்து அகற்றப்படுது. எனக்குள்ள நடந்து முடியுது. எப்படி அன்னைக்கு அந்த சிஸ்டர் முதல்ல சொன்னாங்கன்னா, அந்த பேனாவை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு. ஏன்னா மனசு லேசா இருக்கு. இப்போ அந்த பேனாவை பாக்குற மாதிரி மனம் வந்து கிளியரா இருக்கு. பழைய விஷயங்களோட அப்போ நீங்க அப்படி சொன்னீங்களே, அப்போ இப்படி பண்ணீங்களே, அந்த மாதிரி கதையெல்லாம் அப்போ கிடையாது. அந்த பாஸ்டோட அந்த நம்மளுடைய பிரெயின் வந்து பாஸ்டோட கனெக்ட் பண்றது வந்து நம்ம வந்து அந்த பிரெயின் வந்து பாஸ்ட் விஷயத்தோட கனெக்ட் பண்றது கிடையாது. சோ பிரசன்ட்ல ஃப்ரெஷ்ஷா அந்த சிச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. சோ நிராகாரினா நான் வந்து அந்த அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தத்தோட ஒரு வேலையை நான் செய்யறேன். நிர்விகாரின்னா அடுத்தது நிராகங்காரியா, அந்த நேரத்துல என்னுடைய அகங்காரம் அங்க கிடையாது. நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் இப்படி, நான் வந்து என்னோட சொந்தம் இது, நான் உங்களோட சொந்தம் அப்படி இப்படின்னு எந்த அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயமே அங்க கிடையாது. சோ நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. சோ எப்பொழுது உடலும் கிடையாது,
அப்புறம் விகாரமும் இதுவும் அந்த ஆத்மா ஸ்திதியை நீங்க விகாரம் அனுபவம் இல்லாம செய்யும் போது இருக்கணும். விகாரம் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம இருக்காங்க. சோ இந்த 3 ஸ்திதியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது தனியா பிராக்டிஸ் பண்ணணும், அது தனியா பிராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. சோ எப்போ வந்து இந்த உங்க ஆத்மிக் குணம், அந்த அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சியோட இருக்கீங்களோ, உங்க மனம் வந்து லேசானதாக இருக்கும்போது அந்த இமோஷனல் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து பாதிக்காது. உலகமே அழிஞ்சு போனாலும் உங்க மனம் லேசா வச்சிருக்க நீங்க கத்துக்கிட்டீங்க. ஏன்னா எப்போ மனம் பாதிக்கப்படுதுன்னா, ஒரு விஷயத்தை பத்தி யோசனை செய்யும் பொழுது, இந்த பேனா ஹார்டா இருக்குதுன்னு நீங்க அதை சிந்திக்கும் போது அந்த ஹார்ட்னஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அந்த ஒரு நிமிடத்துல அந்த பேனாவில இருந்து உங்க மனதை அகற்றி மனசுக்குள்ள இருக்கிற அந்த லேசான தன்மையை அனுபவம் செய்யும் போது அந்த பேனால இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் வந்து நீங்க அனுபவம் செய்யறது கிடையாது. உங்களுடைய மனமாக இருந்தாலும் சரி, கான்சியஸ்னஸா இருந்தாலும் சரி, ஆத்மாவாக இருந்தாலும் சரி, எதன் மீது உங்களுடைய கவனம் செலுத்தப்படுகின்றதோ அதுவாக நீங்கள் மாறி விடுவீர்கள். எப்படி நீங்க அந்த பேனாவை பார்க்கும்போது அந்த ஹார்ட்னஸை ஃபீல் பண்ணும்போது இறைவனுடைய நினைவும் அந்த ஆத்மிக் குணங்களோட அனுபவமும் இல்லாமல் இருந்ததோ, ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றாயிட்டீங்க. அதுதான் யோகாங்கிறது. உங்களுடைய மனம் அந்த பொருளின் மீது யோகம் செய்யும் பொழுது, பாபா முரளியில சொல்லுவாரு, நீங்க மாம்பழம் சாப்பிட்டா என்ன பண்றீங்க? மாம்பழத்தோட யோகா பண்றீங்க. சில விஷயங்கள்ல 100% நம்மளுடைய கவனம் தேவைப்படுது. சோ நம்மளுடைய முழு கவனமும் அந்த வேலையில இருக்குது. நம்மளுடைய யோகா அந்த வேலையின் மீது இருக்குது. சோ அப்ப என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் அந்த வேலையை செஞ்சா அடுத்த நிமிஷம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து, அந்த எண்ணத்திலிருந்து, அந்த பொருள்ல இருந்து நம்மளுடைய கவனத்தை அகற்றி எனக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தத்தை நான் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எந்தவித போபியாவும் வராது. ஈவன் போபியா இருந்தா கூட உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரெயின்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் வந்து அதன் மீது உங்களுக்கு கவனம் வந்து செல்லவே செல்லாது. உங்களுக்கு தெரியும் எந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும், எந்த ப்ரோக்ராம் வந்து என்னுடைய கவனம் தேவையில்லை. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல்னா உங்க பிரெயினையும் கண்ட்ரோல் பண்றீங்க, மைண்டையும் கண்ட்ரோல் பண்றீங்க, தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா பாடியும் கண்ட்ரோல் ஆகுது, கூடவே உங்க ஆக்ஷன் கண்ட்ரோல் ஆகுது, உங்களுடைய சன்ஸ்காரம் கண்ட்ரோல் ஆகுது, எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுது. எதன் மீது என்னுடைய கவனத்தை நான் செலுத்துவேனோ, எப்ப வேண்டுமானாலும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்னால் அதன் மீது கவனத்தை செலுத்தவும் முடியும். தேவைப்பட்டால் என்னுடைய கவனத்தை அந்த பொருளின் மீதிலிருந்து அகற்றி நான் எனக்குள்ளே இருக்கும் என்னுடைய அந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் லேசான தன்மையையும் என்னால் அனுபவம் செய்ய முடியும். இது செய்ய முடியும் என்றால் அவர்கள்தான் யோகி என்று பாபா சொல்றார். சோ இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் யோகி இங்க இருக்கீங்க? அட்லீஸ்ட் இன்னைக்கு எல்லாரும் யோகி ஆயிட்டீங்களா? ஓம் சாந்தி பிரதர், இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இனி ஆயிரும். ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். இல்ல இப்ப செஞ்ச பிராக்டிஸ் இன்னைக்கு அனுபவம் ஆச்சா ஆகலையா? கண்டிப்பா பிரதர், சூப்பர். அவ்வளவு அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோ மணி 11 ஆச்சு. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சோ இனிமேல் யாருக்கும் பயம், போபியா எல்லாம் இருக்காது இல்ல? இருந்துச்சு பிரதர், கொஞ்சம் போன மாதிரி இருக்கிறது. பிரதர் எனக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலி நான் குழந்தையா இருக்கிற போது, குழந்தைன்னு நான் நினைக்கிறேன் 8 years அந்த மாதிரி இருக்கிற போது, நாங்க உங்களுக்கு தெரியும் கச்சதீவு என்ற இடத்துக்கு போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து நாங்க குழந்தைகள் எல்லாருமே நாங்க கடல்ல தண்ணியில இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த நீங்க அப்போது வந்துட்டீங்க பெங்கால?
நான் அதாங்க அங்க நிக்கிறீங்க இவ சொன்னா போகும் போகும் பாபாண்டு பாபா யாரோட போக போகண்டா நான் சொன்னா அவன் அங்க இருக்கணுமப்பா வீட்டை பெற பிரபால் போகணும். பிரபால் ஓம் லிஸ்ட்டை மீட் பண்ணுங்க. சாந்தி, ஓம் சாந்தி. பிரசாந்த் யாரோட ஓப்பன் ஆயிருக்கு? பிரபால் லிஸ்ட் பிரபாலி. ஓகே. ஓகே. அப்ப அந்த டைம்ல நாங்க சாரியா குழந்தைகள் சாரி எல்லாம் தெரியாம சேர்ந்து நடந்துட்டு பிரதர் சாரி. ஓகே ஓகே. ஒரு நாங்க 7-8 குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தோம். திடீரென்று அப்படியோ தெரியல பிரதர், அந்த அலைகளுக்குள்ள அப்படியே எனக்கு தெரியுது நான் தண்ணிக்குள்ள போறேன். அஹ் அஹ் எல்லாமே அப்படி இருட்டா இருக்கிறது. நான் சாக போறேன் என்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற போது நான் நினைக்கிறேன் அப்ப முடி ரொம்ப நீளமா இருக்கும். யாரோ என்னுடைய முடியை பிடிச்சு தூக்குற போதுதான் எனக்கு தெரியும் நான் வெளியில வந்து அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, மூச்சு எல்லாம் அடக்கி. அதுக்கு பிறகு தண்ணியில எனக்கு கொஞ்சம் கடலுக்குள்ள போறேன்டா கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்துச்சுது. அம், அதுக்கு பிந்தி நான் போறதே குறைவு. போனாலும் திரும்ப தண்ணியில போயிருவேணுன்ற பயம் இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது பிரதர். இந்த மாதிரி அந்த பயத்தை பிறகு நாங்களாவே வெளியில இங்க வந்த பிறகு நானாவே இங்க போயிட்டு நீந்துறதுக்கெல்லாம் பழகினேன். அந்த அந்த பயத்தை வெளியில கொண்டு வர வேணும்ன்றதுக்காக. ஆமா. இப்ப பெரிய கடல்ல அப்படி போறேன்டா கொஞ்சம் பயம் இருக்கிறது தான். ஆனா ஸ்விம் பாத் அப்படி போற போது அது கொஞ்சம் குறைவென்று தான் சொல்லலாம். ஏன்னா நாங்களா எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியில கொண்டு வராட்டி அது அப்படியே மூழ்கடிச்சிரும்ன்றது என்னுடைய அபிப்பிராயமா இருந்தது கரெக்ட். பிரதர். உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அப்புறமா நீங்க அதை யோசிச்சு எல்லாம் பண்ணனால நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? A level வரைக்கும் படிச்சிருக்கோம் பிரதர். ஓகே. சோ நீங்க வந்து அதாவது நம்ம நீங்க நிறைய வாழ்க்கையில பிரச்சனைன்னு இருக்கிறவங்கள விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுயமா சிந்திக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் தயங்குறவங்க. அதாவது எனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் இது துக்கமா இருக்கிறேன், எனக்கு இப்படி வருது, அந்த பிரச்சனை இருக்குன்னு இவங்களோட வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிந்தித்து புரிந்து கொள்கின்ற தன்மை வந்து அந்த அனுபவங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மி. அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இல்ல அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுல அப்படி வளர்ந்துட்டாங்க. அவங்க வீட்டுல எதுனாலும் கேட்டதெல்லாம் கிடைச்சிரும், எதை பத்தியும் கவலைப்படணுங்கிறது அவசியம் கிடையாது, எதை பத்தியும் சிந்திச்சு அதுல இருந்து வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லாம அப்படியே வளர்ந்துருக்கிறாங்கல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் அதிகமா ஏன் தென்படுதுன்னா இந்த ஒரு காரணத்தினால அதை வந்து புரிஞ்சுக்கிற அந்த அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இல்லாதனாலதான் நிறைய பிரச்சனைகள் அவங்க ஏற்படுறது அவங்க வாழ்க்கையில. ஓகே. ஆமா பிரதர். ஆனா அந்த டைம்ல வந்து நாலேஜ்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி விளக்கம் எல்லாம் ரொம்ப தெரியல. அந்த ஆத்மாவுல பதிவுகள் இருக்கும் அப்படின்னுட்டு. ஆனா அந்த பயத்தை எப்படியாவது அதை வெளியில கொண்டு வந்துடணும், இது இருக்க கூடாதுன்ற மாதிரி. அதனாலதான் பாபா சிம்பிளா என்ன சொல்லுவாருன்னா, இப்ப சில பேர் உடல் நலம் இல்லை, சரியில்லை, எனக்கு பயம் இருக்குன்னா பாபா சொல்லுவார் முதல்ல சேவையில ஈடுபடுங்க. ஏன்னா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம சேவையில ஈடுபடும்போது நம்மளுடைய முழு கவனமும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையில ஈடுபடும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள்ல இருந்து நமக்கு வந்து அந்த விடிவு காலம் ஏற்படும். கண்டிப்பா பிரதர். ஓகே, தேங்க்யூ நிறைய எல்லாருக்கும். விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த நிறைய விஷயங்கள் நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. அறிவு கண் திறந்த மாதிரி இருக்கிறது. ரொம்ப அதாவது நன்றி பிரதர். ஃபர்ஸ்ட் இந்த 7 days கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது இருக்குது. 7 days கோர்ஸ்ல ஒரு நாயை வச்சிருப்பாங்க, அவங்க கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாய் கடிக்கும்போ பயம் வருது, அப்புறமா அதை ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்திங்க. ஆனா இப்ப எல்லாம் 7 days கோர்ஸ்ல அந்த இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். இல்ல அது முதல்ல எல்லாம் அதையும் சொல்லி தருவாங்க இந்த 7 days கோர்ஸ்ல. இல்ல அது எங்களுக்கு கிடைக்கல பிரதர். நாங்க இப்ப கொஞ்ச நாள் என்றபடியா கிடைக்கல. சில நேரம் நீங்க படிச்ச காலத்துல இருந்திருக்கும். ரொம்ப அருமையான விளக்கம் பிரதர். நன்றி பிரதர். நன்றி பாபா. நன்றி நன்றி. பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இது இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து டெய்லி வந்து யோகா பண்ணுவேன், பிராணா யோகா அண்ட் சூரிய நமஸ்காரம். அது பண்ணிட்டு என்னோட மேட்ல வந்துட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படுத்திருப்பேன். படுக்கும் போது நான் வந்து யோகா பண்ணுறதில்ல, ஏன்னா படுத்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஆனா நீங்க இங்க யோகான்னு எதை சொல்றீங்க? படுத்துக்கிட்டு யோகான்னா என்ன, எதை சொல்றீங்க? யோகா ரிலாக்ஸ்டா இருந்துட்டு பாபாவை நினைக்கிறது. அப்படியே பாடியே ரிலாக்ஸ்டா இருக்கும். எனக்கு அந்த சமயத்துல பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கும்.
அப்போ வந்து நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பாபாவை நினச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன்னா அது பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா அமிர்த யோகா எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, உட்காந்து தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன் சொல்றாங்கன்னா, படுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அனுபவம் என்னன்னா, நீங்க படுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா 2 நிமிஷத்துல தூங்கிடுவீங்க. அந்த ஒரு படுத்துக்கிட்டு நீங்க ரீசன் தானா? முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னா அது வந்து நீங்க என்ன சொல்றது, செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாதான் அதெல்லாம் முடியும். நீங்க படுத்துக்கிட்டு யோகா பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிராக்டிக்கலா இயலாத ஒரு விஷயம். ஏன்னா தூக்கம் வந்துடும் உடனே. அது ரொம்ப நேரம்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் கேட்குறேன், இது எதுக்காக இந்த ரீசன்னால உட்காந்துட்டு தான் பண்ணணும்னு எதுக்காக இப்ப நீங்களே சொல்றாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? என்ன காரணமா இருக்கலாம் சொல்லுங்க. தெரியல. அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து வருது, அந்த இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரீசன் ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு ஒரு வந்து ரீசன், தூங்கிடுவோன்றது ஒரே ரீசன் தானா? மெயின் தூங்கிடுறதுதான் ஒரு பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. அதாவது பிரம்ம பாபா ஒரு முரளியில பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா அம்மா ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தூக்கமும் யோக நிலையில கணக்கிடப்பட்டது அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம், அதனாலதான் பாபா நிறைய பேர் சொல்றாரு, தூங்கும்போது அப்படியே போய் படுத்து தூங்காதீங்க அப்படின்னு. நீங்க முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா போய் படுத்து தூங்குங்கன்னு. ஏன்னா நம்ம வந்து அந்த டயர்ட்னஸ்ல போய் படுத்தோம்னா அது ஒரு தமோ பிரதான் உறக்கம். அது ஸோ சத்தோ பிரதான் உறக்கம் எதுன்னா நீங்க அலர்ட்டா இருந்து, அதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி யோகா பண்ணணும். ஏன்னா நம்ம அலர்ட்டா இருந்து அந்த லேசான தன்மையோட நம்ம தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யோகத்துல கணக்கிடப்படும். அப்போ வந்து நிறைய முறை உங்களோட அவுட் ஆஃப் பாடி, அது இன்னொரு சப்ஜெக்ட், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய சேவைகள் எல்லாம் பண்ணலாம். பாபா அவேக் முரளியில் சொல்லியிருக்காரு, அந்த அந்தர்வாகன் ஷரீரை வந்து நான் சேவைக்காக உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு. அதனால படுத்துக்கிட்ட எல்லாம் யோகா பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அது ரீசன் தெரியல. மெயின் இதுதான், அது அப்படி ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. கிளியரா இருக்குங்களா நான் கேட்கறது? ஆஃபீஸ் இல்லை, இப்போ அந்த ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்டுன்னு சொன்னீங்க. அது ப்ரெசன்ட் பர்த்தில் ரெக்கார்ட் ஆனது வந்து வி கேன் சேஞ்ச் பை யோகா. பட் பாஸ்ட் பர்த் ரெக்கார்ட் ஆனது சேஞ்ச் பண்ண முடியுமா பிரதர்? அதாவது பாஸ்ட் பர்த்தா இருந்தாலும் ப்ரெசன்ட் பர்த்தா இருந்தாலும் ப்ரோக்ராம் தான். இதனால சயின்ஸ்ல கூட நிறைய தியரிஸ்ல முக்கியமான தியரி என்னன்னா, நீங்க என்னதான் நடந்து முடிஞ்சிருந்தாலும் அதை பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாபா கூட முரளியில இதுதான் சொல்லுவார், பாஸ்ட பத்தி கவலையே படாதீங்க. நம்ம வந்து எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன, இப்ப என்ன செய்யணும்? சைக்காலஜில கூட அதுதான் பண்றாங்க. முதல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்காலஜில பாஸ்ட் நடந்தது, மனசுல இருக்கிறது, அது இதெல்லாம் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னு. ஆனா இப்போ இருக்கிற தியரி என்னன்னா, இன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்க காலைல எழுந்தீங்களா, இப்ப என்னோட கிளாஸ் கேட்டீங்கல்ல, 1 மணி நேரம் கவனமா கவனிச்சிங்களா? ஆமாம் பிரதர். சோ இந்த 1 மணி நேரம் உங்களோட பாஸ்ட் ஏதாவது தொந்தரவு பண்ணிச்சா? இல்ல, பிரசன்ட்ல தான் இருந்தோம். பிரசன்ட்ல தானே இருந்தீங்க. சோ நீங்க வந்து உங்களுக்குள்ள கண்ட்ரோல் இருக்குல்ல. இந்த 1 மணி நேரம் உங்களுடைய பாஸ்ட் உங்களை பாதிக்கப்படாமல் நீங்கள் உங்களை செல்ஃப் கண்ட்ரோலோட இங்க உட்கார்ந்து இருந்தீங்கல்ல. 100% இருந்தது. சோ இதே வேலைதான் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா செய்ய வேண்டியது. எந்த பாஸ்டும் உங்களை எதுவும் பண்ணாது. இல்லை, நான் கேட்டது பாஸ்ட் பர்த்தில் உள்ள கர்மா வந்து இப்போ நம்ம அனுபவிச்சு ஆகணும் தானே பிரதர் இந்த பர்த்தில்? ஏன்னா இந்த பர்த்தில் உள்ளது நான் கிரியேட் பண்ணது. கர்மான்னு எதை சொல்றீங்க? கர்மான்றது நாம செய்த காரியங்கள். என்ன செஞ்சீங்க, அது எப்படி ரெக்கார்ட் ஆகுது மைண்ட்ல? பாஸ்ட் பர்த் ரெக்கார்ட் நமக்கு தெரியாது இல்ல பிரதர். நம்ம பாவம் பண்ணிருக்கோமா? அதாவது இங்க ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, கர்மாங்கிறது நம்ம வந்து பலவிதமான எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, கர்மாங்கிறது ஒண்ணும் கிடையாது, எண்ணங்கள் தான் கர்மா. உங்களுடைய சன்ஸ்காரம் தான் கர்மா. சோ இப்போ 1 மணி நேரம் நீங்க உங்களுடைய சன்ஸ்காரம், பாஸ்ட் எண்ணங்கள் பாதிப்பு இல்லாமல் கவனமாக இந்த கிளாஸ கேட்டீங்க. உங்களுடைய கர்ம வினை உங்களை பாதிக்கவே கிடையாது.
அதை போலவே நீங்கள் ஒவ்வொரு செய்கையையும் நீங்க முழு கண்ட்ரோலோட ஒவ்வொரு செய்கையும் செஞ்சீங்கன்னா எந்தவித கர்மாவும் உங்களை எதுவும் பண்ணாது. சரி பிரதர். ஓகே, ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்போ பிரதர், இந்த ஹிப்னோ தெரபிஸ்ட்ல வந்து உங்களை அது என்ன சொல்றது பிரதர், அந்த வேர்டு ரெசஷன் அந்த பின்னாடி கொண்டு போய் அதுக்கு என்ன சொல்றது பிரதர்? ஆமா, ரெக்ரெஷன். அவரு அந்த மாதிரிதான் கேட்கறான்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு போய் அதுல ஏதாவது வந்து அந்த இப்போ நீங்க நம்ம ரிக்ரெஷன் வந்து நம்ம எதுக்கு செய்யறோம்னு சொன்னா, இப்போ இதையும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கதைன்னு சொல்றாங்கல்ல, 90% வந்து அது பாஸ்ட் லைஃபே கிடையாது. 90% நம்மளுடைய ஓன் இமேஜினேஷன் தான். சில விஷயங்கள் நம்ம புக்ல படிச்சதா இருக்கலாம், டிவியில பார்த்ததா இருக்கலாம், இல்ல யாராவது சொன்னதா இருக்கலாம், இல்ல குழந்தை பருவத்துல யாராவது சொன்ன கதையாக இருக்கலாம். இதுதான் நம்ம வந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணி ரிக்ரெஸ் பண்ணும்போது அதுதான் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. மீதி 10% வந்து என்ன ஆகுதுன்னா, ரிக்ரெஷன் பண்றது எதுக்காக, யாருக்கு நம்ம பண்றோம்னா, யாருக்கு வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அதாவது என்ன பண்ணாலும் எனக்கு பயமா இருக்குப்பா. அதாவது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு தண்ணியில இருந்த பயம் இருந்தது, ஆனா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி இப்போ எனக்கு அந்த பயம் கிடையாது, நான் இப்போ ஸ்விம்மிங் எல்லாம் போறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சா உங்களுக்கு எந்தவித பாசிட்டிவ் தோண்டி புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா நான் சொன்ன கதையில அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை, என்ன பண்ணாலும் எனக்கு பயம் இருக்குங்க. ஸோ அங்க வந்துட்டு பாஸ்ட் லைஃப் பண்ணி ஓகே அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை டீல் பண்றதுக்கு, அதனால பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுன்னா என்னால எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்பா, அப்புறம் உங்களுக்கு எந்த ரெகுலேஷனும் தேவை கிடையாது. ஓகே பிரதர். எஸ். ஓம் சாந்தி பிரதர். சொல்ல ஓம் சாந்தி. என்னன்னு சொன்னா, சரி இப்போ லிவின் பிரதர்ஸ் கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பிரதர். என்னன்னு சொன்னா, நீங்க அந்த பயத்தை பற்றி தான் நீங்க சொன்னீங்க. அந்த கடந்த கால கர்மாண்ட இது வந்துங்கண்ட வருத்தம் துன்பம் வாழ்க்கை அப்படி அதுகள் வந்து அது நடந்தியாவும் தானே பிரதர் கர்மாண்டா. அதாவது வந்து கர்மா பழைய புறவின்ற நாங்கள் செய்த என்னென்ன கணக்கு இருக்கோ அதை நாங்கள் எப்படியும் அனுபவிச்சியாகத்தான் வேணும் பிரதர். அதாவது ஒரு விஷயம், கார் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் கார் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க, இது BMW, இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இப்படி எல்லாம் வேலை செய்யும்பான்னு கொடுத்துட்டாங்க. சோ நீங்க அதன்படி நீங்க வண்டியை ஓட்டணும். அந்த கார் BMW ஓடுற மாதிரி தான் ஓடும், எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஓடுற மாதிரி ஓடாது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கண்ட்ரோலை வந்து காரு கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னொன்னுன்னா, நீ BMW கொடுத்தாலும் நான் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இந்த வண்டியை நான் ஓட்டுவேன், நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமை மாத்தி அமைச்சுக்குவேன். நம்ம ஊர்ல பாத்துக்கலாம், பழைய இதுல எல்லாம் சைக்கிள் ஓட்டுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், நீ என்ன சைக்கிளுங்கிறது, ஒரு மணி நேரத்துல இவ்வளவு கிலோமீட்டர் தான் போகுது, நான் அதுல ஒரு இன்ஜினை பிக்ஸ் பண்ணிடுவேன். பாத்திருக்கீங்களா? எனக்கு ஒரு நான் சின்ன குழந்தையா இருக்குன்னு நான் பாத்திருக்கேன், சைக்கிள்ல வந்து அந்த இன்ஜினை பிக்ஸ் பண்ணி மோட்டரை பிக்ஸ் பண்ணி ஓட்டுவாங்க. சோ இல்ல எனக்கு சைக்கிள் தான் இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குன்னா அதுதான் கர்மா. இல்ல நான் அதையும் மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு நீங்க செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது வாழ்க்கையை நான் நடத்துகின்றேன், நடத்த முடியும், என்னால் நடத்தி செல்ல முடியும், அதுக்கான முயற்சியை நான் செய்யறேன். அதாவது நீங்க வந்து கர்மாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலா கர்மாங்கிற என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, சரி நம்ம பிறந்துட்டா இப்படிதான்பா நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆனா கர்மாங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், பிலீவ், ஆட்டிடியூட். சைக்காலஜில என்னென்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய எண்ணம் வந்து எண்ணமா இருக்கிறது கிடையாது, எண்ணம் வந்து பிலீஃபா மாறுது, அப்புறம் அது வந்து ஆட்டிடியூடா மாறுது, ஆட்டிடியூட் வந்து பிஹேவியரா ஹேபிட்டா மாறுது. சோ என்னுடைய சன்ஸ்காரம் நடத்தைகள் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சது.
ஸோ இதை வந்து நான் இன்னைக்கு தேவைப்பட்டா என்னால மாற்றி அமைக்க முடியும். இல்ல என் மனசுல என்னென்ன இருக்கோ நான் அப்படியே தான் இருப்பேன்னா அதுதான் கர்ம வினை. ரைட் ரைட். ஓகே. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, கர்ம வினை பிரகாரம் செல்லலாமா இல்ல நம்ம வந்து அதை மாற்றிக்கொள்ளலாமா? மாற்றிக்கொள்ளலாம். ஆமா, மாற்றிக்கொள்ளலாம். ஓகே பாபாண்டு. ஓகே சரி. ஓம் சாந்தி. ஓகே ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். ஆனா மாற்றிக்கொள்றது நான் இன்னைக்கே மாத்தணுங்கிற முடிவு இருக்கிறதான் பிரச்சனை. அதான் நான் அதுக்கான டைம் கொடுக்கணும், நம்ம கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரணும், டைம் எடுக்கும். பாபா சொல்றாருல, நான் வந்து டிராமான்னு சொல்லி நீங்க முயற்சி எடுக்காம உட்கார்ந்துடாதீங்கன்னு, முயற்சி எடுங்கன்னு சொல்றாருல. ஓம் சாந்தி பிரதர். இப்ப அந்த பதிஞ்சிருச்சு இந்த பயம், அதுக்கு நம்ம மனசுக்கு என்ன சொல்லி அதை வந்து அதுல இருந்து வெளியில வர்றது? அதாவது இந்த பதியறதுங்கிறதுன்னு ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்போ உங்க கண்ணு முன்னாடி என்னென்ன பொருள் கிடக்குது சொல்லுங்க பாப்போம். கிச்சன்ல அது பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஓகே. நோட் புக் இருக்கு, பேனா இருக்கு, போன் இருக்கு. ஓகே சரி, நீங்க அந்த நோட் புக்கை பார்க்கும்போது பாத்திரம் எங்க இருந்தது? பாத்திரம் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. சரி, நோட் புக் பாத்திரத்தை பாருங்க. பாத்திரத்தை பார்க்கும்போது நோட் புக் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. நோட் புக்கை பாருங்க, பாத்திரம் கண்ணுக்கு தெரியுதா? தெரியலங்க பிரதர். சோ நோட் புக்கை பாக்குறதா பாத்திரத்தை பாக்குறதான்னு யாரு முடிவு பண்ணா? நான் தான் முடிவு பண்ணேன். ஆமா. சோ உங்களுடைய சிறு பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் நீங்க பாத்தீங்களோ கேட்டீங்களோ எல்லாம் அந்த பொருள் மாதிரி அங்கங்க கிடக்குது உங்க கான்சியஸ்ல. ஆனா எதன் மீது உங்கள் கவனம் செல்லணுங்கிறது யார் கண்ட்ரோலர்? என்னோட கண்ட்ரோல். அவ்வளவுதான். அப்போ அதுக்கேத்த மாதிரி அந்த தேவையான விஷயங்களை பத்தி சிந்திங்க, அதோட பிரச்சனையை முடியுது. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஒரு சிஸ்டர் கேட்டாங்கல்ல பிரதர், யோகா வந்து படிச்சுட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றாங்கன்றதுக்கு ஒரு ரீசன். அது என்னன்னா, நம்ம உட்காந்து பண்ணும் பொழுது அந்த காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பிரதர். இப்போ நம்ம யோகா பண்ணும்போது கூட உடம்பு தளர்வாக வச்சிங்க, பாடியை ஸ்ட்ரைட்டாக உட்காருங்கன்னு சொல்லி தானே பிரதர் நம்ம ஆரம்பிக்கிறோம். கூட ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா வச்சு படுத்துக்கலாம்ல? இல்ல, அது உட்காந்து தானே படுக்க முடியும் பிரதர், அது ஃபிளாட் ஆயிடும்ல. அதாவது வெர்டிகலா இருக்கணும் நம்ம பிரபஞ்ச சக்தி எனர்ஜி ரிசீவ் ஒரு அதாவது நம்மளுடைய உடலை வந்து 5 கோஷமா பிரிக்கிறாங்கல்ல, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, அப்புறம் என்னது மனோன்மய கோஷா, விஞ்ஞான்மய கோஷா, அப்புறம் ஆனந்தமய கோஷான்னு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிலாசபி. இப்போ அன்னமய கோஷானா நம்ம டாக்டர்ஸ், ஆயுர்வேதா, நம்ம பாடியை பத்தி படிக்கிறது. சோ அதுக்கான பிலாசபி தனியா இருக்கு. அதே மாதிரி பிராணமய கோஷனா இந்த பிராணிக் ஹீலிங், ரேக்கி, எனர்ஜி ஹீலிங், இதெல்லாம். அப்புறம் அந்த எனர்ஜியை பத்தி நிறைய பிலாசபி இருக்கு. நீங்க நேரா உட்காரணும், அப்படி உட்காரணும், இப்படி உட்காரணும்னு. அப்புறம் மனோன்மயா, விஞ்ஞான்மயா வந்து நம்ம சயின்ஸ், சைக்காலஜி, மனசு எப்படி கண்ட்ரோல் பண்றது, எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றது. ஆனந்தமய கோஷம் ஆத்மா, பிந்தி, நம்ம பாபாவோட நாலேஜ். சோ இப்போ நம்ம வந்து எதை பத்தி பேசணுங்கிறது இங்க முடிவு பண்ணலாம். இப்போ இந்த பிராணமய கோஷாவை பத்தி பேசுறவங்க சொல்லுவாங்க, நீங்க மல்லாந்து படுக்காதீங்க, படுத்துக்கிட்டு யோகா பண்ணாதீங்க, ஸ்பைனை நேரா வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அந்த எனர்ஜி சக்கரா நேரா இருக்கணும், ஸ்பைன் நேரா இருக்கணும் அப்படின்னு. ஆனா பாபாவோட நாலேஜ்ல வந்துட்டு ஆனந்தமய கோஷம், அதாவது ஆத்மா, பிந்தியை பத்தி பேசுறாரு. இந்த நம்ம பிரம்மா என்னது பிரம்மாண்ட்ல இருக்கிற அந்த ஸ்திதியை பத்தி, பவர்ஃபுல் சைலன்ஸ், பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ், பவர் ஆஃப் சைலன்ஸ். அங்க வந்து நீங்க ஸ்பைனை நேரா வச்சுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணுங்கிறதெல்லாம் எந்த ரூலும் அங்க வேலை செய்யாது. சோ நம்ம வந்து எதை ஃபாலோ பண்றோமோ அதை பொறுத்து பிலாசபி இருக்கு. கரெக்ட் தான் சிஸ்டர் பிரதர். பட் அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 5 to 10 minutes. நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்றது அதுதான், அந்த பிராணா என்னது அன்னமய கோஷா பத்தி பேசுறவங்க இதை பத்தி சொல்லுவாங்க, ஸ்பைனை நேரா வச்சுக்கணும், ஏன்னா காஸ்மிக் எனர்ஜி, அந்த சக்ரா டிஸ்ட்ரிபியூஷன் பாதிக்கப்படும். நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
இல்லை நீங்கள் சொன்னதும் கரெக்ட் தான் பிரதர். 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது செய்கிறது ஒன்றும் தெரியாது. பட்டு 1 hour 45 மினிட்ஸ் 1 hour செய்யும் பொழுது உட்காந்து பண்ணால் தான் அது எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கம் வந்துடும், அது கரெக்டு தான். பட் ஆனால் லாங் டூரேஷன் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெயிட் போஸ்டரில் இருந்து பண்ணுறது நல்லா இருக்கும். கரெக்ட். ஓகே, ஓம் சாந்தி பிரதர். இது இங்கே வந்துட்டு நான் என்னோட தாட்டை சொல்கிறேன். இப்போ வந்து யோகாவில் இல்லாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீக் கேஸ், இந்த யோகா பற்றியே தெரியாதவங்களுக்கும் வந்துட்டு எனர்ஜி வந்து கிடைக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு தான் கிடைக்குதுன்றாங்க. ஸோ அவங்க வந்து தூக்கத்தில் தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது இல்லையா? அப்படி பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது விராட் கோலி கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா விளையாடுறாரு, சச்சின் டெண்டுல்கர், செஸ் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் சக்தி எங்கேருந்து கிடைக்குது? இவங்களோட பிரெயின் எல்லாம் ஏன் நல்லா வேலை செய்யுது? இவங்க ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க? மெயின் என்னன்னா கான்சென்ட்ரேஷன், அட்டென்ஷன். நீங்க அவேக் முறையில எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில அங்கதான் வந்து முடியும், கான்சென்ட்ரேஷன்ல தான் வந்து முடியும் யோகா. பாபா ஒரு முறையில சொல்லியிருக்காரு, நீங்க கான்சென்ட்ரேஷனோட ஒரு எண்ணத்தை நினைச்சீங்க, அடுத்தவங்களுக்கு நோய் இருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ஒரு தாட் கிரியேட் பண்றீங்க, இவங்களோட நோய் குணமாகட்டும்னு. அந்த நிமிடமே அவங்க நோய் குணமாயிடும். உங்களுக்கு ஒரு ஏதாவது தேவையான பொருள் வேணும், நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து நினைக்கிறீங்க, எனக்கு நான் இந்த வாரத்துக்குள்ள இந்த பொருளை நான் அடைஞ்சாகணும். உடனே அந்த டிட்டர்மினேஷன், கான்சென்ட்ரேஷனால அது வந்து உங்களுக்கு கை கூடும். அதாவது பாபா வந்து, அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் கடைசியில தாரணா தியான சமாதியில இதுதான் கான்சென்ட்ரேஷன். நீங்க எங்க உங்களுடைய மனம் லயப்படுதோ, எந்த பொருளின் மீது லயப்படுதோ அதுவாக மாறி அதன் மீது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஏற்படும். ஸோ பாபா என்ன சொல்றாரு, அதே கான்சென்ட்ரேஷன் ஆத்மா மீது செலுத்தி நீங்க அந்த பவரை வந்து பவர்ஃபுல்லா ஆயிடுறீங்க. ஸோ வெளி உலகத்திலையும் பல பேரு யோகத்தை பத்தி தெரியாமலேயே அவங்க வந்து செய்யற வேலையை கான்சென்ட்ரேஷனோட போக்கஸோட செய்யும் போது அதுல வந்து அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். பல பேரு செத்து போறவங்க கூட திரும்பி வந்திருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் இருந்தது, நான் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பிகே நான் பிகேன்னு இல்லை, பிலாசபி, யூனிவர்சல் பிரின்சிபிள். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சுதான் ஆகும். அதனாலதான் பாபா வந்து முரளியில கூட சொல்றாரு, நான் வந்து சொல்றது வந்து சயின்டிபிக்கா சிஸ்டமேட்டிக்கா சொல்றேன். என்னோட நாலேஜ் வந்து மற்றவங்களோட என்னோட நீங்க கேட்குற இந்த நாலேஜ் ஏன் பெஸ்ட்னா, இது வந்து சயின்டிபிக்கா சிஸ்டமேட்டிக்கா இது பண்ணா இது கிடைக்கும், கரெக்டா பாபா சொல்லிட்டாரு. ஸோ வெளியில இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சிஸ்டமா இல்லாம ஏதோ ஆனா செஞ்சிடறாங்க சில பேர், அதுல வந்து அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடுது. ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ வெரி மச். ஓம் சாந்தி. நன்றி பிரதர், சூப்பர் விளக்கம், அருமையா இருந்துச்சு இன்றைக்கு வகுப்பு. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோ ஓம் ஃபிளைட் ஆட்டோ மிக பைலட்ல மிக போட்டா அற்புதம். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது பிரதர். ஆமா பிரதர், இதுதான் உண்மை. நாம என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அதை நிறைவேற்றத்துக்காக ஆத்மஸ்தித்தில் இருக்கும்போது நமக்கு அது நடக்குது அப்படின்றது அதே தான் பிரதர். இப்போ நான் கூட என் வண்டி ரொம்ப நாள் ஆச்சு பஞ்சரே ஆகாமல் இருக்கு, அதுக்கு முன்னாடி நிறைய பஞ்சர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன், மறுநாளே பஞ்சர் ஆகுது பிரதர். அந்த தாட்டை எனக்கு கொண்டு வந்தால் அது அப்படியே ஆகுது. நேற்று ஒரு பிரதர் என் கூட இன்னைக்கு அவர் கூட பேசலாமா, டைமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அவரே பேசுகிறாரு வந்து. இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம தாட்டை எப்படி உருவாக்குறோங்க, அதுக்கு மாதிரி நம்ம செயல் வருது பிரதர். உண்மை பிரதர். அதனாலதான் பாபா முரளியில சொல்றாரு, நீங்க பிகே ஆனதுக்கு அப்புறம் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு 1000 மடங்கு இது கிடைக்கும், தீமை செஞ்சாலும் 1000 மடங்கு அதனோட பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய ஆத்மா அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆயிட்டாரு. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. லாஸ்ட் Thursday 14th குருவார் அன்னைக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது கண்ட்ரோல் எனக்கு. நான் ரெகுலராக 3:30 6 o'clock வரைக்கும் யோகா பண்ணுவேன். 3:30 to 5 வரைக்கும் அந்த மியூசிக் யோகா போகும். அப்புறம் 5 to 6 கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன் பிரதர். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சென்னை அடையார் பிரம்மகுமாரிகள் குரூப் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதில் எஸ்பெஷலி தேர்ஸ்டே வந்து தாதி ஜானகியோட தாரணி கிளாஸ் நடக்கும் பிரதர், 5 to 6. நான் 3:30 யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அந்த 5 o'clock ரேஞ்சில் என்ன அறியாமலே கொஞ்சம் அசந்துட்டேன் பிரதர். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது உட்காந்துதான் இருக்கேன், சிட்டிங்கில் தான் இருக்கேன். அந்த டைமில் ஒரு ஆத்மா, ஒரு லேடி உருவத்தில் வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க பிரதர், இந்த மாதிரி ஜானகியோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சத்தியதாவும் பவித்ரதாவுன்ற டாபிக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப உறக்கமாக சொல்கிறாங்க பிரதர். அதான் முழிக்கிற மாதிரி. டக்குன்னு நான் முழிச்சு பார்க்குறேன் பிரதர், அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இது நான் அனுபவம் பண்ணினேன், பட் எனக்கு என்னன்றது தெரியல. சரி, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதாவது நம்ம உறங்கும் போது கூட நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அது நமக்கு தெரியப்படும். அது சில விதமான வித்தியாசமான முறையில வந்து நமக்கு வந்து அதனுடைய அவேர்னஸ் ஏற்படுது. அது நீங்க சொன்னதுல ஒரு விதம். அது ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஷேர் பண்ணுங்களா பிரதர்? சொல்லுங்க பிரதர். எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு இது நடந்தது. ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங் போயிருந்தப்ப கூட்டமா இருக்கிறப்ப அங்க நின்றுட்டு இருக்கக்குள்ள திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு ஃபியூ செகண்ட் நான் மறந்துட்டான், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டோட்டல் லாஸ் நான். அப்புறம் நான் விழிச்சிருக்கப்ப என் மக கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்னம்மா ஏமான்னு என்னால் நிக்க முடியல. விடன்னு இருந்துச்சு. ஹார்ட் பீட் வேகமா இருந்துச்சு. உட்காந்துட்டேன் பக்கத்துல நாற்காலியில. ஆனா அது டோட்டல் லாஸ். கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அப்புறம் நான் சுத்தி பார்த்தப்ப அந்த ஒரு பெங்காலி மூலம் வேகமா அடிப்பாங்க டங்கு அந்த சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு. இது எதனாலன்னு எனக்கும் புரியல. ஏன் நான் பயந்து வயசுல பயப்படுற ஆள் இல்லை. ஆனா அந்த ஒரு சின்ன சத்தத்துலயா நான் சின்ன பிள்ளை மாதிரி என் மக கையை பிடிச்சிக்கிட்டு பயந்து போய் அப்படியே அது அது விடவிட அந்த பயம் இல்லை. ஆனா அந்த படப்படப்பு இருந்துச்சு. அது 4 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னே அதே இது மறுபடியும் பார்த்தேன். ஆனா அது போன தடவை வந்து பார்க்கல. அது என் பின்னாடி இருந்து திடீர்னு அந்த சத்தம் வந்து அந்த மாதிரி ஒரு இது. ஆனா இப்போ வந்து நான் பார்த்தேன். ஆனா பார்த்தோன்னே எனக்கு நான் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பழைய நினைவும் வந்துருச்சு. பழைய நினைவு. அப்புறம் அந்த சத்தம் போட்டேன், எனக்கு பிடிக்கல அந்த சவுண்டு. அதனால தூரத்துல விலகி போயிட்டேன். இது அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அந்த தெரியல. அது அது என்னன்னு சொல்றது பிரதர்? ஓம் சாந்தி பிரதர். சொல்லுங்க. ஓம் சாந்தி. அதான் நான் கேட்கிறேன், அது என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன ஏன் பயங்களா? அது ஃபோபியாவா? அது தெரியல. அது வந்து யோசிக்கணும். அது என்னன்னு எனக்கு இப்போ தெரியல என்ன சொல்றது. அது இன்ன வரைக்கும் எனக்கு விட கிடைக்கல. என்னதான் நடந்துச்சு. ஆனா நான் சுத்தி பார்த்தப்ப எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுச்சு, அந்த மோள சத்தம். அந்த மோள சத்தத்தினாலயா எனக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் இன்ன வரைக்கும் பிள்ளைங்க சிரிப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் சிரிக்கிறேன். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி அது அதாவது இதை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. மெயின் பிரச்சனை சில நேரம் அந்த மாதிரி சத்தத்தினால நீங்க சிறு பருவத்துல இந்த மாதிரி ஆயிருக்கலாம், இல்ல பயந்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். சோ அதனுடைய ஞாபகமாவும் இருக்கலாம். அந்த மோள சத்தம்னால நீங்க அந்த மாதிரி சின்ன வயசுல மோள சத்தம் எல்லாம் எங்க கேட்டிருக்கீங்க அதிகமா? பெரும்பாலும் கல்யாணத்தங்கள்ல கேட்போம். அது வந்து உங்களை அது நடைமுறை வாழ்க்கை பாதிக்கலன்னா அதை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா தேவைப்பட்டா நீங்க அமைதியா உட்காந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சத்தம் எங்க நடந்தது, அப்ப என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். சோ அதை ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பயம் இருக்காது. ஆனா அந்த சத்தம் வந்து பெரும்பாலும் நம்ம இந்தியன் வெட்டிங் வந்து வேற மாதிரி சத்தம் பாருங்க, மேலத்தாளம். இது வந்து இந்த பஞ்சாபியோட சத்தம் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். வந்து அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ல இருந்து நம்ம யோசிச்சோம்னா அது தெரிய வரும் என்ன அதுன்னு சொல்லி. ஓகே 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 பிரதர். தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். பயம் எதனால வருது? பயம் இப்போ நீங்க கிளாஸ் கேட்டீங்கல்ல? இல்ல பிரதர், கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன் பிரதர். கொஞ்சம் இப்பதான் ஜாயின் பண்ணேன் பிரதர். சரி, இப்போ என்னோட பேசுறீங்கல்ல? ஆமா பிரதர். பயம் இருக்குதா உங்களுக்கு? முன்னாடி வந்து இப்போ இல்ல பிரதர். ஏன் இல்ல இப்போ? நான் அதை அப்படியே திரும்பி ரீகால் பண்ணினே இருந்தேன் பிரதர். இப்போ நான் பயம் கிடையாது போறேன். இப்போ இல்ல பிரதர். இப்போ ஏன் இல்ல, அப்புறம் ஏன் வருது? நான் அதை ரீகலெக்ட் பண்ணி அது வந்து எதனால வருது, இந்த ரீகலெக்ட் பண்ணி யோசிக்கிறீங்களோ அது கூடவே பயம் இருந்தா பயம் வரும். அதனால அதை வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இல்ல அதை பத்தி நினைக்காம இருக்கணும். அதனால பயம் வராது. ஓகே ஓகே ஓகே. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கிளாஸ் கேட்டதுக்காக.
ஓகே பிரதர், தேங்க்யூ வெரி மச். இது நம்ம சாய்ஸ் நம்ம கையில இருக்குங்கிறத நீங்க இன்னைக்கு நல்லா சொன்னீங்க. கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான கிளாஸு. உங்களுக்கு இதை சொல்ல வைக்க பாபாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, லெனின் பிரதருக்கும் நன்றி. இது அற்புதமான கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி தினமும் கேட்டாக்க நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சாந்தி பிரதர் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் பிரதர். லெனின் பிரதர். சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. சரி பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர், நேற்று நானும் இன்னொரு பிரதரும் கான்வெர்சேஷன்ல இருந்தோம். ஒரு விஷயம் பற்றி பேசியிருந்தோம் பிரதர். அப்போ அவர் சொன்னார் பிரதர், அவங்க ஏரியா பக்கத்துல மாட்டாச்சி சென்டர் வச்சிருக்காங்க பிரதர். அங்க ஒரு சிஸ்டர் திடீர்னு எனக்கு இது மாதிரினா காய்ச்சி காய்ச்சது இந்த டைம்ல கரெக்டா 3:30 மணிக்கு அமுது காலையில திடீர்னு எழுச்சாங்களாம். எழுச்ச உடனே யாரோ ஒருத்தவங்க அப்படியே ஒரு ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல இருக்காங்க பிரதர். அப்படியே பிரகாசமா ஒருத்தர் உட்காந்து ஒரு தாமரை மலையில உட்காந்த மாதிரியே ஒரு காட்சி வந்துதான் பிரதர். சுத்தி ஒயிட் ட்ரெஸ்ல எல்லாம் இருக்காங்களாம் பிரதர். இங்க பாபாவுடைய போட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்களாம் சென்டருக்கு. அதுவும் கிறிஸ்டின் பிரதர். அவங்க அந்த சிஸ்டர் கிறிஸ்டின். ஃபுல்லா பாபாவுடைய போட்டோ லாஸ்ட் வீக் நடந்தது. லாஸ்ட் வீக் செங்கோட்டையில நடந்தது பிரதர். அதான் பாபா சொல்றாருல, கடைசி நேரத்துல சாட்சாத்காரம் நிறைய பேருக்கு ஏற்படும், அது மூலமா நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல நடந்ததோ அது கடைசியிலயும் நடக்கும்னு சொல்றாருல பாபா. காட்சிகள் நிறைய அந்த மாதிரி ஒரு இது நிறைய நடக்கும். ஓகே ஓகே. ஓம் சாந்தி. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. பிரதர், நம்ம 2 minutes யோகா பாட்டு போட்டோமா? மியூசிக். ஓகே ரைட்.